ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக கீழே மோட்டரைஸ்டாக கீழே வரும். சும்மா டச் பண்ணால் போதும், டேப் பண்ணால் போதும், அவ்வளோதான். அண்ட் இந்த கார்ட் வந்து ஹைட்ராலிக் ஸ்டோரேஜோட இருக்க கார்ட்டு. We have made it motorized. ஸோ ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், 55 டிகிரி டு 60 டிகிரி வரைக்கும் இது ஓப்பன் ஆகும். ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஒரு ஆளே உள்ளே போய் திங்ஸை எடுத்துட்டு வெளியே வர அளவுக்கு இது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஏதோ ஒரு வால் பேனல் பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது நம்ம அப்படியே இழுத்தோம்னா இது டைனிங் டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த இடம் அப்படியே டைனிங் டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். இது ஹோல்ட் ஆகிடும். 3 daysல ஒரு வீட்டோட கம்ப்ளீட் இன்டீரியர் முடிச்சோம். அது இங்கே இல்லை, மதுரையில் முடிச்சோம். அவங்க ஆர்டர் கொடுத்தே 1 week தான் ஆச்சு. 2 days we take for டிசைனிங் அண்ட் கன்ஃபர்மேஷன், அண்ட் 3 days for ப்ரொடக்ஷன், 1 day for இன்ஸ்டலேஷன். ஸோ என்டையர் திங் கம்ப்ளீட்டட் வித்தின் a week. we are giving 10 years ஃபிளாட் வாரண்டி. அதுவும் வந்து சர்டிஃபைடு வாரண்டியாக கொடுக்குறோம். காமனாக அரிசி போட்டு வைக்கிறதுக்கு எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலான்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இது நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 kg ரைஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே, ஓகே, நம்ம கீழே ஒரு பொருளை கொண்டு வரும்போது நம்மளால கீழே குனிஞ்சு எடுக்க முடியலன்னா ஜஸ்ட் 1 டச் பண்ணால் இது வெளியே வரும் சார். அண்ட் சில கஸ்டமர்ஸ் ஹைட் கம்மியாக இருக்கேன், நான் இந்த மாதிரியான வால் பாக்ஸில் மேலே எனக்கு திங்ஸ் வைக்க முடியலங்கும் போது we have lift down accessories. சூப்பர்ல. ஸோ இதை நம்ம அப்படியே கீழே இறக்கிக்கலாம். சார், ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு ஃபியூ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு வீடை நம்மகிட்ட கையில் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை சார். இன் அடிஷன் டு தட் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதில் வர்றது கிளாஸ் வித் சென்சார் லைட் சார். ஓகே, இதில் எல்இடி லைட்ஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் இதுக்கு வந்து பேன் ஹோல்டிங் அக்சசரிஸ்னே வந்து நாங்கள் தனியாக கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம 10 பேன் வரைக்கும் நம்ம மாட்டிக்கலாம். சூப்பர். ஸோ உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரக்கு தான் நாங்கள் இருக்கோம். என்ன தேவையோ அதை நம்ம வந்து கஸ்டமைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து அஃபோர்டபுளான கம்பெனியா இல்லை எக்ஸ்பென்சிவான கம்பெனியா? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் 100% இது அஃபோர்டபுள். மெயினாக நாங்கள் அஃபோர்டபுள்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் ஓன் டீம், ஓன் ஃபேக்ட்ரி, ஓன் டிசைனர்ஸ். எதுவுமே அவுட் சோர்சிங்ன்ற வார்த்தையே இங்கே கிடையாதுங்க. எல்லாமே நாங்களே பண்ணுறதுனால எங்களால் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் காம்படிட்டிவ் ப்ரைஸ் வந்து கொடுக்க முடியும். Good morning. Good morning. Today is great day. Today is great day. Today is gift from God. Today is gift from God. Today is an opportunity. Today is an opportunity to serve our customers. To serve our customers. We love customers. We love customers. We want customers. We want customers. We love Utspa. We love Utspa. We are the Utspa family. We are the Utspa family. Thank you. Thank you. கிச்சன் இன்டீரியருக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது உட்ஸ்பா அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் ஆர்கிடெக்ட் கம்பெனி. தி இன்டீரியர் ஆர்கிடெக்ட், அதுதான் அவங்களோட டேக்லைனாக வச்சுருக்கிறாங்க. நம்ம நிறைய இன்டீரியர்ஸ் பார்த்துருக்கோம். வுட்டில் பண்ண இன்டீரியர் பார்த்துருக்குறோம், பிவிசியில் பண்ண இன்டீரியர் பார்த்துருக்கோம், ஏன் அலுமினியத்தில் பண்ண இன்டீரியர் கூட பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைமாக இவங்க சொல்கிறது ஹைப்ரிட் இன்டீரியர். நானே ஃபஸ்ட் டைம் இதை கேட்டோன்னே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா, ஹைப்ரிட் இன்டீரியரா கேள்விப்பட்டது இல்லை, அதுவும் மாடுலர் கிச்சனுக்கு ஹைப்ரிட்டுங்கிறப்போ எனக்கு இந்த வேர்டே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த ஷோரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த ஷோரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் இல்லை, இவங்க ஃபேக்ட்ரியும் இவங்க வச்சுருக்கிறாங்க. நிர்மல் சார்கிட்ட இந்த ஃபேக்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இன்டீரியரில் புதுசாக என்ன வந்திருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போகலாமா? வாங்க. நிர்மல் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க ஷான். வெல்கம் டு உட்ஸ்பா வேர்ல்டு. தேங்க்யூ. உட்ஸ்பா வேர்ல்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நிர்மல் சாரை பற்றியும் உட்ஸ்பாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுவும் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ண நாள்லேருந்தே வி ஆர் வெயிட்டிங், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒன் ஆஃப் த கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு தான் சொல்லணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். அப்படியே நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உட்ஸ்பா பற்றியும் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸ்பா அப்படின்னு சொன்னாலே ஒரு ரிலாக்ஸ் தான். அது எப்படி பார்த்தாலும் மனுஷனுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸிங் செக்ஷன் இருக்கணும்னு சொன்னால் ஸ்பா மாதிரி ஒரு இது இருக்காது. நீங்கள் ஏன் வந்து ஒரு இன்டீரியர் ஷோரூமுக்கு உட்ஸ்பா அப்படின்னு பேர் வச்சிங்க? ஆக்சுவலி we have started in December 2011. இன்னைக்கு வந்து இது 15th year. 15 இயருக்கு முன்னாடி நம்ம வந்து இதை உட்ஸ்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணதுக்கு ரீசன், ஸ்பான்றது ஒரு அழகுபடுத்தும் இடம். நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், அழகுபடுத்தலாம். அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான். நம்ம ஹியூமன் அழகுபடுத்துறது ஒரு ஸ்பான்னா, நம்ம வீட்டை அழகுபடுத்துறது இந்த உட்ஸ்பா. இது இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உட்ஸ்பாவுடைய ஷார்ட். நிர்மல் சாருக்கும் இந்த இன்டீரியர் இண்டஸ்ட்ரிக்கும் எப்படி சம்மந்தமாச்சு? நான் காலேஜ் படிக்கும்போது ஈவினிங்கில் பார்ட் டைமில் நான் வந்து ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஒரு 4 years வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு 1 year வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி
அதில் இருந்த விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு ஈவன் எம்என்சி கம்பெனியில் செலக்ட் ஆகியிருந்தோம். எனக்கு வந்து இது பேஷன்றனால டிசைடட் டு ஸ்டார்ட் அ இன்டீரியர் கம்பெனி. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே பேஷன் குறையாமையும் ஈவன் நல்லா அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இன்டு த ஃபீல்டு. எந்த இடத்துல நான் இன்னுமே ப்ரைடாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னாங்க, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுக்காம என்னை அப்படியே கூட்டிகிட்டு போய் நிறுத்துவாங்க. ஒரு புனியாஜன் அன்னைக்கு வாங்க நிர்மல், எத்தனை பேர் காலையிலேருந்து கேட்டாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், நீங்கள் வாங்க வாங்க இதை இவர் தாங்க பண்ணாருன்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது வி ஃபீல் ரியலி ப்ரௌட். ஓகே, நம்ம ஒரு 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 இன்னர் ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சம்பாதிக்கிறது ஒரு வகை, பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நம்ம இங்கே இல்லை, பணத்தோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் கம்பெனி நடத்துறது வேற லெவலு. நீங்கள் சொன்னீங்க முதல்ல 4 பேர்த்த வச்சு தொடங்குனீங்கன்னு சொன்னீங்க, பட் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? இன்னைக்கு வி ஹவ் கோர் டீமாக 43 பேர் இருக்கும். 43 பேர் வந்து இன்னர் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கும். அது போக வி ஹவ் ஃபியூ பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் சைட். பட் அதை தவிர்த்து ஃபேக்ட்ரிக்குள்ளன்னு டிசைனர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஃபேக்ட்ரி பர்சன்ஸ் எல்லாமே சேர்த்து 43 பீப்புள்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஹியர். சூப்பர். கம்பெனிக்குள்ளே, அதாவது இன்டீரியருக்குள்ளே நாங்கள் எப்போ வந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்குறதுன்னு சொன்னால், இது வந்து அஃபோர்டபுளான கம்பெனியா இல்லை எக்ஸ்பென்சிவான கம்பெனியா? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் 100% இது அஃபோர்டபுள். ஈவன் தோ வி ஹவ் சர்விங் டு எனி செலிபிரிட்டிஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணியிருக்கோம், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஹவுசஸ் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் வி ஆர் அஃபோர்டபுள். எங்களோட விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பேஸ் லெவல்ல இருந்து ஹை எண்டு வரைக்கும் எது வேணாலும் நம்ம பண்ணுறோன்றது தான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் மெயினாக இன்றைக்கி நான் புதுசாக கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணி இப்போ தான் ஒரு வீடு கட்டுறேன், ஃபஸ்ட்டு வீடு கட்டுறேன், எனக்கு வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு என் வீட்டை கொண்டு வரணும்னு இருக்க பேசிக் லெவலில் இருந்து வி ஹவ் ஸ்டார்டட். அண்ட் எங்களோட மேஜர் கிளைண்ட்ஸுமே அதுதான். அந்த புது வீடு நான் வந்து ஒரு 30-40 lakhஸில் நான் வந்து வீடு கட்டுறேன், இப்போ ஒரு 50 lakhs to 1 crore நான் வீடு கட்டுறேன். எனக்கு ஒரு 3 to 5 lakhsக்குள்ளே வீடு இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை ஒரு 5 to 7 lakhஸில் வந்து என்டையர் ஹவுஸும் வந்து நான் நினைக்கிற மாதிரி இன்டீரியர் ஒரு 3 to 5 lakhஸில் இன்டீரியர் பண்ணால் எப்படி சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு 10 lakhsக்குள்ள நான் வந்து என் வீட்டை வந்து சூப்பராக நான் வந்து எலாபரேட் பண்ணி காட்டணும் அப்படின்றவங்களுக்கான பெஸ்ட் பிளேஸ் தான் உட்ஸ்பாவாக நாங்கள் பண்ணுறோம். மெயினாக நாங்கள் அஃபோர்டபுள்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் ஓன் டீம், ஓன் ஃபேக்ட்ரி, ஓன் டிசைனர்ஸ். எதுவுமே அவுட் சோர்சிங்கிற வார்த்தையே இங்கே கிடையாதுங்க. எல்லாமே நாங்களே பண்ணுறதுனால எங்களால் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் காம்படிட்டிவ் ப்ரைஸ் வந்து கொடுக்க முடியும். அண்ட் ஒரு விஷயம், இது சீப் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளும் சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்காது. ஸோ 200% சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னே ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ ஃபார் மணி 100% யூ வில் கெட் இட். எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு குவான்டிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம நிறையா செய்கிறோம். ஒரு XRY ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து மாதம் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, 3 ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 30 to 40 ப்ராஜெக்ட் பர் மந்த் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ தட் எங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறனால மார்ஜின் வந்து லெஸ்ஸாக பண்ண முடியுது. முன்னாடி உங்கள் கூகுள் ரிவ்யூ தான் பார்த்தேன், உங்கள் ஸ்டாஃபோட பேர் தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி XYZ பர்சன் வந்தார், இவர் வந்து எங்களுக்கு திருப்தியாக வேலை செஞ்சு கொடுத்தாருன்னு. பட் அது உங்களுக்கு ஃபீல் குட்டாக இருக்குமா? அது எப்படி நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா பெரும்பாலுமே கூகுள் ரிவ்யூவில் உட்ஸ்பா கீழே இந்த நபர் வந்து வேலை செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறப்போ அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? சார், நான் சொன்ன மாதிரி 2011 இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் ஆகிற 10% வந்து என் கூடயே வச்சுருக்கேன். அதுதான் என்னோட பலம்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10 people, அந்த 10 people வந்து இன்ஸ்டலேஷனுக்குன்னு இருக்காங்க. 10 டீம் வந்து எங்கிட்ட இன்ஸ்டலேஷனுக்கு இருக்காங்க. அந்த டீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஏற்ற மாதிரியே மோல்டட், அதாவது வி ட்ரெயின் கஸ்டமர்ஸ். காலையில் வந்து ஒரு நார்மலாக இல்லாத மாதிரி ஒரு பிளட்ஜ் சொல்லி கஸ்டமருக்கு நம்ம எப்படி சர்வ் பண்ணுறோம், நம்ம எதுக்காக அந்த கம்பெனியில் வர்றோம், வி மேபி கம் வித் டிஃப்ரெண்ட். அவங்க காலையில் வந்து வேறு சண்டேல வரலாம், வேறு மைண்ட் அப்செட்டில் வரலாம். பட் கம்பெனிக்குள்ளேன்னு வரும்போது ஓகே வி ஆர் கமிங் டு சர்வ் அ கஸ்டமர்ஸ். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகணுன்றதுக்காக காலையிலேயே ஒரு பிளட்ஜ் சொல்லி நம்ம இது கஸ்டமருக்கு நம்ம சர்வ் பண்ண வந்திருக்கோம். அவங்க மேபி தெரியாமல் ஒரு விஷயம் கேட்கும்போது நம்ம வந்து மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லக்கூடாது, ப்ளீஸிங்காக அவங்ககிட்ட அது என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் சொல்லி கன்வே பண்ணணும். இது எல்லாமே சொல்லி கொடுத்து வி ஹவ் மோல்டட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்க நேம் போட்டு இவங்க வந்து பெட்டராக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்கிற அளவுக்கான இருக்கிற விஷயம் வந்து அதுதான். ஈவன் நான் மறுபடியுமே சொல்லுவேன், என்னோட இதில் எல்லாமே வி கேர் ஃபார் அவர் பீப்புள் அண்ட் கஸ்டமர்னு எழுதியிருப்பேன். எழுதுறது மட்டும் இல்லை, இது எல்லாமே என்னோட மனசில் என்ன இருக்கோ, வி ஆர் கமிட்டட் டு குவாலிட்டி, இதில் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து என்னோட இன்னர் ஹார்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதோட பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கிளைண்ட் வந்து என்ன பட்ஜெட்டு கொடுக்குறாங்க, என்ன வேல்யூ கொடுக்குறான்றது செகண்டரி. பட் அவங்க சின்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் அ கஸ்டமர். அவங்க தான் வந்து கிங், நம்மளுக்கு அவங்க தான் வந்து எல்லாமே. நான் நிறைய கம்பெனியை பற்றியே ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கேன். பட் கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்ததில் ஓன் மேனுஃபேக்சரிங். எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லை இது எப்போ ஆரம்பிச்சு? சார் 2011 ஸ்டார்ட் பண்ணது. 2014 தான் ஃபேக்ட்ரி செட்டப் வந்தோம் சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எகைன் இன்றைக்கும் பல பேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து மேனுவலாக சைட்டில் போய் அங்கேயே வச்சு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வி ஃபெல்ட் நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம அங்கே ஃபேஸ் பண்ணோம். டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சைட்டில் வச்சு பண்ணும்போது நிறைய ப்ராக்டிக்கல் இருக்கும். அண்ட் இந்த ஷீட்ஸ் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணாமல் மேனுவலாக பண்ணும்போது கொஞ்ச நாளில் வந்து ஷீட்டை உழிஞ்சு வரும். ஓகே. அண்ட் அந்த எட்ஜ் ஃபினிஷ் எல்லாம் வந்து ப்ராப்பராக மேனுவலாக பண்ண முடியாது. எவ்வளோ தான் சூப்பரான ட்ரெயின்டு பீப்புள்ஸ் வச்சு பண்ணினாலுமே மேனுவலாக பண்ணும்போது அவங்களால என்ன முடியுமோ அதுதான் அங்கே கொடுக்க முடியும். அண்ட் ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு ஹை எண்ட் ஒரு கஸ்டமரை வந்து நம்மளால வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஓகே, புரிஞ்சுது. திருப்தி பண்ண முடியல. அண்ட் ஓப்பனாகவே சொல்கிறேனே, அது அந்த கிளைண்ட் அவங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு நம்மளால பண்ண முடியலையோன்ற ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆச்சு. தென் வி மூவ் டு ஃபேக்ட்ரி செட்டப். அண்ட் மோரோவர் இன்னைக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் வர்றதே பார்த்தீங்கன்னா புனியாஜன டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எங்ககிட்டே வர்றாங்க சார். அப்போ தான் வர்றாங்க. வி ஃபேஸ் மேஜர் ப்ராப்ளம். அதுவும் கூட எப்படின்னா 15 நாள் முன்னாடி வருவாங்க, 20 நாள் முன்னாடி வருவாங்க. இப்போ நிர்மல் நான் அன்னைக்கே பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னோட இன்ஜினியர் வந்து கொஞ்சம் இப்போ டைல்ஸில் டிலே ஆகிடுச்சு, இல்லை பெயிண்டிங்கில் டிலே ஆகிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் டிலே ஆகிடுச்சு. பட் நான் பத்திரிக்கை அடிச்சிட்டேன், கொடுத்துட்டேன், வேறு என்ன, எனக்கு வந்து 20 days தான் இருக்குது, நீங்கள் எப்படியாவது நீங்கள் வீட்டை முடிச்சு கொடுத்துருவோன்னு சொல்லி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணும்போது 200% ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓரியன்டாக போகும்போது அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை டு புஷ் பாசிபிள். அந்த மாதிரி வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஈவன் 3 days ஒரு வீட்டோட கம்ப்ளீட் இன்டீரியர் முடிச்சோம். அது இங்க இல்ல, மதுரையில முடிச்சோம். ஃபேக்டரி ஃபினிஷ் பண்ணி மதுரையில போய் ஃபினிஷ் பண்ணோம். அவங்க ஆர்டர் கொடுத்தே 1 week தான் ஆச்சு. 2 days we take for designing and confirmation, and 3 days for production, 1 day for installation. So entire thing completed within a week. ஒரு வாரத்துல ஒரு பெரிய கம்ப்ளீட் வீட்டையும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணோம். முடிக்க முடியாதோன்ற ஒரு ஃபீல்ல இருந்த ஒரு கஸ்டமர் வந்து முடிச்சு கொடுத்து அந்த ஹாப்பினஸ் வந்து ரியலாக வந்து அவர் வந்து ஒரு 100 மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சமன்ற ஒரு விஷயத்தை வந்து வி ஆர் கீன் டு தட். அவராக கூட்டிகிட்டு வருவார். இங்கே நான் சில பேர் வந்து ரெஃபர் மட்டும் பண்ணி மொபைல் நம்பர் கொடுக்குற ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு ரகம்னா, காரில் ஏற்றி வாங்க இது நம்ம கம்பெனி வாங்க நம்ம பார்க்கலான்னு சொல்லி அவங்களே கூட்டிகிட்டு வர்ற கஸ்டமர்ஸ் எவ்வளவோ இருக்காங்க. என்னோட மேஜர் கிளைண்ட்ஸே அந்த மாதிரி தான். எவ்வளோ நாளில் நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க? அப்புறம் கிளைண்ட் வந்து எந்த ஸ்டேஜில் தான் வந்து உங்களை நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் ஆசைப்படுவீங்க? சூப்பரான கொஸ்டின் சார். ஆக்சுவலி கிளைண்ட்ஸ் வந்து 2 தப்பு பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டூ ஏர்லியாக இருக்காங்க. அவங்க வந்து அப்போ தான் வந்து பேஸ்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நிர்மல் நம்ம வந்து பீரியட் ஸ்டார்ட் பண்ணலாமா, நம்ம எப்போ டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்கு வந்து அவங்க இன்னும் ஜஸ்ட் பிளான் தான் போட்டிருப்பாங்க, இல்லை வந்து பீம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அப்பவே வரும்போது அவங்களுமே வந்து வீடு எப்படி வரும்ன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. நம்ம என்னதான் டிசைன் நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலும் அவங்களால வந்து ஒரு இமேஜின் பண்ண முடியாது ஒரு விஷயம் வராது. ஃபர்ஸ்ட் வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில்லயே கிளாரிட்டி இல்லாத போது நம்ம இன்டீரியர் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்ட்டுங்க. அப்ப நீங்க வரவே வேண்டாம்னு சொல்லிடுவீங்க. நான் வர வேண்டானே சொல்றேங்க. ரெண்டாவது, நீங்க வந்து இன்டீரியர்ல ஸ்டக்கப் ஆயிட்டீங்க, என்கிட்ட வந்து ஒரு டிசைனை வந்து நீங்க ஸ்டக்கப் ஆயிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் சிவிலில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. எனக்கு இந்த இடத்துல இது வரணுங்க, இந்த இடத்துல இது வரணுங்க இன்சர்ட் பண்ண பார்ப்பீங்க. ஸோ தட் அந்த அப்போ வந்து உங்களுக்கு வீடு நல்லா வராது. நீங்கள் ஈவன் அது பில்டர் இரிட்டேட் ஆவார். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் சொன்னீங்கன்னா பில்டர் இரிட்டேட் ஆவாங்க. அதனால நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிவில் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாங்க. ஓகே. அண்ட் சிவில்னு நான் மீன் பண்ணுறது பேசிக் ஸ்ட்ரக்சர் சிவில்ங்க. பிஃபோர் பிளாஸ்டரிங். ஓகே. அண்ட் ப்ராப்பர் டைம் ஃபார் இன்டீரியர்ஸ் வந்து ஆன் பிளாஸ்டிங் ஸ்டேஜ், பிஃபோர் பிளாஸ்டிங் ஸ்டேஜ். எங்களுக்கு இதுதான் வந்து புரியாத ஒரு விஷயம். ஏன் அந்த பிளாஸ்டிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி வர சொல்றீங்க? காமனாக இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்பர் இன்ஜினியர் பண்ணியிருந்தாலும் சரி, ஆர்கிடெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, யார் நார்மலாக அவங்களா ஒரு மேசன் வச்சு பண்ணியிருந்தாலுமே சரி, இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரியான லைட்டிங்ஸு, இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒயரிங்ஸ் எல்லாம் வந்து சில இடத்துல மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அது நம்ம ப்ராப்பராக வரணும். ஒரு ஒயர் காடி எடுக்கணும், இல்லை வந்து ஒரு ஒயரிங்க்கு வந்து நம்ம பைப்லைன் கொண்டு போகணும், வேற ஏதாவது விஷயம் லைட்ஸ் ஏதாவது செட் பண்ணணும், அந்த மாதிரியான இடத்துல நம்ம பிளாஸ்டிங்க்கு முன்னாடி வந்தால் ரீஒர்க்கை தவிர்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதனால பிஃபோர் பிளாஸ்டிங் சொல்கிறோம். அண்ட் ஏதாவது லைன் நம்ம ஃப்ளோரில் போட்டு கொண்டு போகணும், இல்லை வந்து வேற ஏதாவது விஷயங்கள் வேணும்னாலும் பிஃபோர் பிளாஸ்டிங் வந்தால் நமக்கு வந்து பெட்டரான
சாய்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே. அண்ட் அதுதான் கரெக்ட் டைமும் கூட. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த விஷயம் வந்து ரெண்டாவது தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர் வந்து எண்டு வர்றாங்க, பிளாஸ்டிங் பண்ணிடுறாங்க, டைல் முடிச்சிடுறாங்க, பெயிண்டிங் முடிச்சிடுறாங்க, எல்லாமே முடிச்சுட்டு எண்டு வர்றாங்க. எண்டு வரும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, நிறைய இடத்துல நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். காம்ப்ரமைஸ்னா நான் எந்த மாதிரி காம்ப்ரமைஸ் சொல்கிறேன்னாங்க, இங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஒரு நம்ம கிச்சனில் ஒரு சாக்கெட் நம்ம ஆட் பண்ணோம்னா முடியாது, ஏன்னா அந்த வால் டைல் ஒட்டி பிளாஸ்டிங் பண்ணியாச்சு, வால் டைல ஒட்டி இருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு அடிஷனல் சாக்கெட் வேணும்னா நம்ம பண்ண முடியாது, இல்லைனா எகைன் நம்ம ரீஒர்க் பண்ணுற மாதிரியான விஷயம் ஆகிடும். டைலை உடச்சி எடுத்து அது ரிமூவ் பண்ணுறதெல்லாம் பெரிய ப்ராசஸ். ரெண்டாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாபோட ஹைட்லையும் தப்பு பண்ணுவாங்க, டைலிங்கில் தப்பு பண்ணுவாங்க. ஒரு கார்ட் போட்டிருக்கோன்னா பின்னாடி நைட் ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக அந்த சார்ஜிங் பாயிண்ட்டும் மற்ற விஷயம்லாம் வர்ற இடத்துல தப்பு பண்ணுவாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் ஹேங்கிங் லைட்ஸ் வேணும்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் அதுக்கப்புறம் பல விஷயம், ஒரு டிவி யூனிட்டில் வந்து ஒயரே தெரியாமல் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். டிவி தான் மாட்டியிருக்கணும், கீழே எல்லாமே வரணும், எந்த இடத்துலையுமே வெளியே ஒயரே தெரியக்கூடாதுன்ற விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயரிங்ஸ் வந்து காமனாக பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஆஃப்டர் பிளாஸ்டிங் வரும்போது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சரெல்லாம் முடிச்சுட்டு அந்த விஷயத்தோடு வந்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஈவன் பல கிளைண்ட்ஸுக்கு அப்பவும் பண்ணியிருக்கோம், ஆஃப்டர் எண்டு வந்தாலும் பண்ணியிருக்கோம். பட் we have to somewhere we have to compromise. அந்த காம்ப்ரமைஸ் இல்லாம இருக்கிறப்ப just before plastic அது வந்துட்டா ப்ராப்பரான ஸ்டேஜா இருக்கும். நிறைய இது வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா இது ஒரு வை ஓப்பனிங் செஷன் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. நிறைய பேருக்கு நிறைய இடத்துல எதுக்கு பிளாஸ்டிக், பிஃபோர் பிளாஸ்டிக், ஆஃப்டர் பிளாஸ்டிக்னா சொல்றாங்க, பட் ஆனால் அதுக்கேற்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன். நாங்கள் கம் டு த மேஜர் போர்ஷன் வந்து நீங்கள் சொன்னது வந்து ஹைப்ரிட் இன்டீரியர். அந்த வார்த்தையே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹைப்ரிட் இன்டீரியரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச இன்டீரியரை நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாக்ட்லி, சூப்பர் சார், பார்த்துக்கலாம் வாங்க. சார் இதுதான் அந்த ஹைப்ரிட் கிச்சனா? ஆமாம் சார், இதுதான் நம்ம பண்ணியிருக்க ஹைப்ரிட் மாடலர் கிச்சன். ஓகே. காமனாக நம்ம பிளைவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிரேடு பிளைவுட் போடுறோன்றதுல வந்து ஒரு மேஜர் விஷயம் இருக்குது. கிச்சனுக்குன்னு வி ஹவ் பிளைவுட், அதை நம்ம சூஸ் பண்ணாமல் நார்மல் பிளைவுட்டை போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க கிரேடுன்னு, நீங்கள் என்ன கிரேட் யூஸ் பண்ணுறீங்க? கிச்சனுக்கு வி யூஸ் 710 BWP கிரேடுன்னு சொல்லுவோம், அதாவது பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப். ஓகே. தண்ணியிலேயே நம்ம சுடுதண்ணிலேயே போட்டாலும் 72 hours ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது டீலாமே ஆகும். அந்த அளவுக்கு மெரைன் ஷிப்புக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான 72 hours ஒரு தண்ணியில போட்டு ஹீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது டீலாமே ஆகும். அந்த அளவுக்கான வி ஹேவ் அ சூப்பர்ப் பிளைவுட் இருக்கு, நல்ல பிராண்ட். வி ஹேவ் செஞ்சுரி, ஷெரான், கிரீன் பிளை, கிட் பிளை, இந்த மாதிரி வந்து நல்ல பிராண்டட் பிளை இருக்கு. ஈவன் மிகாசா வி ஹேவ். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம மேக் பண்ணுறதான் இந்த பிளைவுட் மாடுலர் கிச்சன். அண்ட் அதுலேயும் வந்து எந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றது இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி வர இந்த சிங்க் ஏரியா இருக்குது அப்படின்னா, இந்த சிங்க் ஏரியாவில் நம்ம வந்து கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே WPCன்ற மெட்டீரியல் தான் நம்ம இதில் போடுறோம். ஹைப்ரிட்ன்றது வி கொலாபரேட், அலுமினியம், பிளைவுட் அண்ட் WPC, இதை மூணையும் கொலாபரேட் பண்ணி எந்த இடத்துக்கு எது போட்டால் நல்லதோ, எதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணி இதை ஹைப்ரிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி சிங்க் வர்ற இடத்துல எல்லாம் தண்ணி நம்ம ரெகுலராகவே வந்துடும். ரெண்டாவது இந்த மாதிரி சிங்க் வேர்க்கும், ஒரு பைப் லைனில் ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கும், சில நேரத்தில் வந்து சிங்க் அடைச்சி தண்ணி வெளியே போகும். அண்ட் நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கட்டிங் வந்து சில இடத்துல கரெக்டாக பண்ணலை, அந்த சிங்கோட கட்டிங் பண்ணலாம், இந்த இடத்துல தண்ணி உள்ளே போகும். இந்த மாதிரி ஆன் கேசஸில் இந்த பிளைவுட்டோட கிச்சனில் ப்ராப்ளம் வந்து நிறைய வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த சிங்க் இருக்கிற பாக்ஸு வி ஆர் டூயிங் வித் WPC. அது வந்து ஒரு ஹையர் கிரேட் வெர்ஷன் ஆஃப் PVC. லைக் நம்ம அந்த ஃபினோலக்ஸ், சுப்ரீம் பைப்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த பைப் திக்னஸ்க்கே வந்து வி ஹாவ் அ பிளைவுட் மெட்டீரியல். ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து இந்த சிங்க் ஏரியாவை நம்ம பண்ணுறோம். அண்ட் அதர் தேன் தட் இதோட பேக் ஷீட்ஸ் கனெக்ஷன், அதாவது கனெக்ஷன் பிட்வீன் வால் அண்ட் இந்த கேபினெட், இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் போகிறோம், செவுத்தில் ஓதம் இருந்துச்சு, இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் வந்து பேக் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம WPCயில் பண்ணிடுறோம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஷியா, அதாவது இந்த ஷட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த டோர் எல்லாமே நம்ம பிளைவுட் வித் அக்ரிலிக் போகும்போது தான் இந்த லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும், தொடச்சிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அண்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும். அதனால நம்ம இதெல்லாம் அக்ரிலிக், இது எல்லாமே பிளைவுட் வித் அக்ரிலிக். மேலே போடுற ஷட்டர்ஸ் எல்லாமே பிளைவுட் வித் அக்ரிலிக் ஃபினிஷ் அண்ட் கிளாசி ஃபினிஷ் போடும்போது நீங்கள் ஆயில் செடிமெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சுன்னா ஈஸியாக வைப் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியான விஷயமா கிடைக்கும். அது வந்து பிளைவுட்ல தான் கிடைக்கும். ஓகே. அதர் தன் தட் அலுமினியமும் பண்ணுறோம். அலுமினியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டோர்ஸ் வருது,
இதில் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி கிளாஸ் டோர்ஸ் வருது. இது எல்லாமே ப்ரொஃபைல். இது எல்லாமே ப்ரொஃபைல் சார். ப்ரொஃபைல் வித் அலுமினியம் ப்ரொஃபைல். ஆமாம், இது எல்லாமே அலுமினியம் ப்ரொஃபைலில் பண்ணுறோம். ஓகே. இந்த மாதிரி எந்தெந்த இடம்லாம் அலுமினியம் பண்ணணுமோ அந்த இடம் எல்லாமே அலுமினியமில் பண்ணுறோம். எதெல்லாம் பிளைவுட்டில் பண்ணுறோமோ அதை பிளைவுட்டில் பண்ணுறோம். எந்த இடத்த பிவிசி கொண்டு வரணுமோ அந்த இடத்த பிவிசி கொண்டு வரோம். நீங்கள் ஹைப்ரிடோட சேர்த்து இந்த மாடுலர் கிச்சனுக்கு என்ன மாதிரியான புது விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க? எக்ஸாக்ட்லி. அண்ட் காமனாக ஒரு வீட்டுக்குன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஃபேஸிங்கில் இங்கே தான் நம்ம அடுப்பு வைப்போம். ஓகே. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் அடுப்பு வைப்போம். அடுப்புக்கு கீழேயே எப்போவுமே இந்த டேண்டம் யூனிட்ஸ் வந்து கொடுத்துரும். இந்த அக்சசரிஸ் பார்ட் வந்து ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் அக்சசரிஸ் பார்ட் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம பேசிக்காக பார்ப்போம், சில்வரில் கம்பியாக இருக்கிறது, அது வந்து ஒயர் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் அது அப்கிரேட் ஆகி வந்தது தான் இந்த டேண்டம் யூனிட்ஸ். டேண்டம் யூனிட்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அலுமினியம் பவுடர் கோட்டடில் வந்துடும். சேனல்ஸ் எதுவுமே சைடில் இருக்காதுங்க. யூஸ்வலாக எஸ்எஸ்ல வந்து சைடில் தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லி கவர்டு. இது ஃபுல்லி கவர்டு அண்ட் பேஸில் போயிடுங்க. ஓ, ஓகே, புரியுது. இது எதுக்காக அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வந்து இப்படி ஹோல்டு பண்றதுக்கும் இப்படி ஹோல்டு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ இப்படி பண்ணுனா ஒரு வெயிட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும், இப்படி பண்ணீங்கன்னா ஒரு வெயிட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒரு பொருளை இப்படி பிடிக்கும் போது நம்ம நிறைய பிடிக்க முடியும், தூக்க முடியும். ஸோ அதே டெக்னாலஜி தான் இதுல டேண்டம்ல யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி. ஓகே. ஓகே. அண்ட் இதுல இன்னொன்று என்னன்னா ரஸ்ட் ஆகாது. ஓகே. சின்ஸ் அலுமினியம்னால ஓகே தண்ணி பட்டாலோ வேற எந்த வகையிலும் ரஸ்ட் ஆகாது. அண்ட் இந்த மாதிரி வந்து டோர் லெவலில் வந்து ஈக்குவலாக காமிக்கணும்னா இந்த கட்லரி பார்ட்டை வந்து எப்பவுமே உள்ள கொண்டு வந்துருவோம். இன்னர் கட்லரின்னு சொல்றோம். இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்துருவோம். 3 டோரா இங்க 3 டோர் வேண்டாம், அங்கேயே ஒரே டோரே நீங்க கொண்டு வந்துருக்குன்னா நம்ம வந்து இதை வந்து பண்ணிடுறோம். அண்ட் இந்த டேண்டம் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட வெயிட் கேரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 கிலோ. ஒரு டிராயர்ல 50 கேஜி நம்ம வைக்க முடியும். இந்த ஒரு டிராயர்ல 50 கேஜி, இந்த டிராயர்ல 50 கேஜி, அந்த டிராயர்ல 50 கேஜி. ஆல்மோஸ்ட் என்னோட வெயிட்டை தாங்கும். ஓகே. ஸோ இதோட முக்கியம் இல்லை. எக்ஸாக்ட்லி. அதுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம எந்த அளவுக்கு அப்போ அந்த உள்ள இருக்கிற ஆக்சசரிஸ்க்கு நம்ம கொடுப்போம். நம்ம கிச்சனில் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இந்த அக்சசரிஸ் தாங்க. என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான குவாலிட்டி இருக்க பொருளை யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ வெயிட் கேரிங் கெப்பாசிட்டியோட இருக்க பொருளை யூஸ் பண்ணுறோன்றதா இதில் இருக்குது. அதோட அதுதான் எங்களோட வாரண்டி டேர்ம்ஸ்லேயே எல்லாமே வரும். வி யூஸ் தி பெட்டர் மெட்டீரியல்ஸ், தி பெஸ்ட் மெட்டீரியல்ஸ். வாரண்டினா எத்தனை வருஷம் நம்ம வாரண்டி கொடுக்குறோம்? நீங்கள் அதை சொல்கிறீங்க இடையில. எக்ஸாக்ட்லி, கரெக்டுங்க. நம்ம வி ஆர் கிவிங் 10 years ஃபிளாட் வாரண்டி. அது வந்து சர்டிஃபைடு வாரண்டியா கொடுக்குறோம். எல்லாருமே சொல்றதான வாரண்டில எதுவுமே இல்ல. கிடையாது. Giving a certificate. Yes, we are on completion of project, we are giving certificate to the customers. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்க வீட்ல இந்த கிச்சன் பண்ணியிருக்கேன், இந்த இன்டீரியர் பண்ணியிருக்கேன், இதுக்கு இந்த 10 yearsக்கு என்ன சர்வீஸ்னாலும் we take care of. இத்தனை ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கேன், எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பண்றோங்க. அண்ட் ஈவன் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். Thank you. 10 yearsக்கு சர்டிஃபைடா வாரண்டி தர்றோம். அண்ட் அதுல வந்து நீங்க ப்ராப்ளமே இல்லைனாலுமே நீங்க வந்து ஜென்ரல் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க தாராளமா கூப்பிடலாம். நாங்க வந்து 3 கார்டும் கொடுத்துருவோம், 3 சர்வீஸ் கார்டும் கொடுத்துருவோம். அந்த கார்டை யூஸ் பண்ணி 3 டைம் நீங்க வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லைனாலுமே நீங்க கால் பண்ணி கூப்பிட்டா ஒரு 2 வருஷம் கழிஞ்சு சின்ன ஸ்க்ரூ ஒர்க் எல்லாம் இருக்குன்னா வந்து பண்ணிடலாம் சார். ஒரு டு பி ஹானஸ்ட் ஓப்பனா சொன்னா, நான் 10 லட்ச ரூபாய்க்கு இன்டீரியர் பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே ப்ராப்ளமே வராதான்னா கண்டிப்பா வரும்னு சொன்னாதான் உண்மை சார். வராதுன்னு சொன்னா கண்டிப்பா போய். அது எந்த மாதிரினா, சின்ன ஒரு ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு சின்னதா ஒரு டோரு உரசுது சார், இது லைட்டா ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கு சார், இந்த மாதிரியான ஒரு எங்க சர்வீஸ் பர்சன் போனா ஒரு 10 நிமிஷத்துல சர்வீஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய ப்ராப்ளமே கிடையாது சார். அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்க இதுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்றோம். சேவர் எக்ஸாம்பிள், குவாலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு சார், எனக்கு கரையான் பிடிச்சிச்சு சார், எனக்கு வந்து பீல் ஆஃப் ஆகி வந்துருச்சு சார், எனக்கு எல்லாமே துரு பிடிச்சிச்சு சார், இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் நான் ரெக்டிஃபையபிள் ப்ராப்ளம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. இதுதான் இதோட விஷயம் சார். காமனா இந்த வாரண்டி கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சார், இந்த சின்ன சர்வீஸ் எல்லாமே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த லைக் டோர் கரெக்டாக க்ளோஸ் ஆகல, ஒரு டோரோட லைட்டாக உரசுது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன் இயர்ஸ், இது நீங்கள் டே 2ல வரக்கூடாது. ஸோ கொஞ்சம் வருஷம் போய் இதெல்லாம் வருது அப்படின்னா அதை அட்டன் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹாப்பி டு சேவ். அதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிடுறோங்க. இதை வந்து 15 வருஷமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ இது மாதிரி நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்கல்ல சார். அதுதான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நான் 10 வருஷம் பண்ணுறேன், 15 வருஷம் பண்ணுறேன்னா நத்திங் டு இதில் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை சார். இன்னைக்கு இந்த கிச்சன் பண்ணுறது, இந்த வீடியோ பார்த்தா ஒரு கஸ்டமர் பண்ணிட முடியும். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் வீடியோஸ் பார்த்தே வந்து கிச்சனை செஞ்சிட முடியும், அது ப்ராப்ளம் இல்லை. பட் எங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஒரு மேஜர் ஒரு ப்ளே பண்ணும் அப்படின்னா, சூஸிங் ரைட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அட் ரைட் ஏரியா. சார் எந்த ஏரியாவுக்கு நம்ம என்ன போடுறோம், ப்ளஸ் தீம். ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் ஒரு நார்மல் விஷயத்துக்கும் எந்த இடத்துல டிஃபர் ஆகும்னா சார், நாங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே என்டர் ஆகும் போதே கஸ்டமர்கிட்ட வி கம்ப்ளீட்லி டேக் அன் அவுட்புட். லைக் நாங்கள் வந்து எங்களோட விஷயத்தை புகுத்தாமல் கஸ்டமர்கிட்ட என்ன வேணுன்றதை வாங்குகிறோம். ஓகே, ஒரு டே ஒன்லேயே வந்து நம்ம வந்து கஸ்டமரை மீட் பண்ணி, சார் உங்களுக்கு இந்த வீடு நீங்கள் என்ன கான்செப்டில் போக விரும்புகிறீங்க, டைலிங் எந்த மாதிரி இருக்கலாம், பெயிண்டிங் எந்த மாதிரி வரலாம், ஃபால் சீலிங் பண்ணுறோமா இல்லையா, லைட்டிங்ஸ் எந்த மாதிரி வரும், ரெண்டாவது இந்த ரூமை யார் யூஸ் பண்ண போகிறா, இப்போ கிட்டுனா கிட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்செப்ட், அண்ட் அந்த கிட்டோட வயசு என்ன, அந்த கிட்டு வந்து எத்தனை நாள் கிட்டாவே இருந்துருவாங்கன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஸோ கிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு 13 வயசுல ஒரு கிட் இருக்காங்க அப்படின்னா 2 வயசுல அந்த பையன் டீன் ஆயிடுவான். ஸோ அந்த என்டையருக்கு இதே வேஸ்டா போயிடும், கிட் பேஸே போனோம்னா வேஸ்டா போயிடும். ஸோ அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, அண்ட் ஒரு 2 to 3 கலர் காம்பினேஷன்னா அந்த கலர் காம்பினேஷன் தீமா என்டையர் த ஹவுஸ் டிராவல் ஆகி வரணும். ஸோ இன்னைக்கு கஸ்டமர் சார் எனக்கு இந்த 2 கலர் இங்கே சார், இந்த 2 கலர் இங்கே சார், இந்த 2 கலர் இங்கேனாலும் வி சஜஸ்ட் கஸ்டமர், சார் இது இந்த மாதிரி பண்ணால் வீடு வந்து நல்லா வராது சார். ஸோ வி ஹவ் டு ஃபிக்ஸ் த தீம். நம்ம ஃப்ளோரில் இருந்து வாலில் இருந்து போடுற சோஃபா கர்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அந்த தீம் பேஸ்லேயே போனாதான் ஒரு நம்ம ஃபீல் பண்ணுற அந்த ஹை எண்ட் ஒரு லுக் வந்து வரும் சார். எனக்கு என்ன, நான் வந்து கஸ்டமர் நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க, எனக்கு என்னென்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கிளைண்ட்டோட போயிடுவாங்க. அடுத்த ரெஃபரன்ஸோ அந்த இன்னொரு பார்க்கும்போது அந்த விஷயமோ வராது. எனிவே கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ண போகிற பணம் ஒன்று தான், எந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிற பணம் ஒன்று தான். பட் நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக சஜஸ்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம தான் இதுக்குள்ளே இருக்கோம், நம்ம தான் அவங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணணும். சார் இது பண்ணுனா நல்லா வரும் சார், சார் இந்த இது பண்ணால் நல்லா வராது சார், இந்த கலருக்கு இந்த கலர் மேட்ச் ஆகும் சார், சார் இந்த ஃப்ளோருக்கு இந்த கலர் போனீங்கன்னா நல்லா இருக்கும் சார், அண்ட் நீங்கள் டாப் வந்து என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம் சார், குவாட்ஸ் போகலாமா, கிரானைட் போகலாமா, ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குங்க. கஸ்டமர் நம்ம வந்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். சார் இந்த மெட்டீரியலுக்கு குவாட்ஸ் போகலாமா சார், சிம்னி என்ன பிராண்டு போகலாம், ஹாப் என்ன வைக்கலாம், அது முதல்ல நீங்கள் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறோம் சார். கஸ்டமர் வந்தாங்க சார், நான் இந்த பிளைவுட்ல பண்ணுறேன் சார், நீங்கள் பிடிச்ச கலராக சொல்லுங்க சார், பண்ணிடலான்றதுக்கு எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்காங்க சார். நம்ம அப்படி கிடையாது. வி டேக் கஸ்டமர் ஹவுஸ் ஆஸ் எங்கள் ஓன் ஹவுஸ், நம்ம சொந்த வீடு மாதிரி பார்க்கணும். அதுதான் வந்து நான் இந்த வீட்டை என்னோட வீடாக நினச்சி நான் பண்ணும்போது தான் என்னோட ஃபுல் எஃபர்ட் வந்து அதில் கொடுக்க முடியும் சார். அண்ட் வி ஆர் கன்சிஸ்டன்ட்லி வி ஆர் கிவிங் இட் ஃபார் 15 years. அதனால தான் 1000+ கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வி ஹவ் டெலிவர்ட். 1000+ கஸ்டமர் இந்த இன்டீரியர் ஆர்கிடெக்டோட வார்த்தையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த கிச்சனை பற்றி நான் ஒரு ஜஸ்ட் காமன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். அண்ட் காமனாக நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம அடுப்பு வைக்கிறோன்னா நம்ம ஹேண்டோட ரைட் சைட், இஃப் அந்த கிளைண்ட் வந்து ரைட் ஆப்ரேட்டடாக இருக்காங்கன்னா நம்ம ரைட் சைடில் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிற ஆயில் க்ளோத்ஸ் கொடுத்துடணுங்க. சூப்பர், இது கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம பாட்டிலில் வைக்கிற என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் கொடுத்துடலாம். சூப்பர். தென் இது போக நான் சொன்ன இந்த பேசிக் அக்சரிஸ் கண்டிப்பாக வேணுன்ற அக்சரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கட்லரி பிளேட். ஸோ இந்த கட்லரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்க கரண்டி, வேற என்ன சாப்ஸ்டிக் என்னென்னலாம் இருக்கோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த கட்லரிக்குள்ள உள்ள வந்துடும். சூப்பர். அண்ட் இதுக்கு கட்லரி முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன டம்ளர்ஸ் கரண்டி எல்லாம் வைக்கிற இந்த ஐட்டம் வந்துடும். இதுக்கப்புறம் பிளேட்டுக்கு வந்து நம்ம தனியாக கொடுத்துறோம். அண்ட் பிளேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட்ஸ் வந்துடும். சின்ன பிளேட்ஸ் தனி, பெரிய பிளேட்ஸ் தனி, கிளாஸ் பிளேட்ஸ் தனி, இது எல்லாத்துக்குமே தனித்தனி இன்சர்ட்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்துக்குள்ளேயே இந்த ஒரு விஷயத்துக்குள்ள 10 பேர் வீட்டில் இருந்தாலுமே அவங்களுக்கான என்டையர் பிளேட் செட்டப்பையும் உள்ள கொண்டு வர அளவுக்கான விஷயத்தையும் நம்ம இதில் வந்து கொண்டு வரலாம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் விஷயம். மாடலர் கிச்சனில் இது ரொம்ப முக்கியம். கைக்கு எட்ட தூரத்தில் இருக்கிறது ரொம்ப எக்ஸாக்ட்லி. இந்த கரண்டி போட்டு வைக்கிற கட்லரியும் அண்ட் இந்த பிளேட்டு வந்து ஒரு இதில் நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் வைக்கிற மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் வேணும். ஓகே, இது வந்து பெரிய பாத்திரம் வைக்கிற மாதிரியான பிளேஸுங்க. அண்ட் இதை விட கொஞ்சம் சின்ன பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வரும். அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆர்கனைசர் ட்ரே, இது சஜஸ்ட் பண்ணுறோம். இதுவும் நம்ம கையில் கொடுத்துடலாம். இது கொடுத்துடலாம். ஸோ இது அட்ஜஸ்டபிள், என்ன நம்ம கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி ஆர்கனைசிங் ட்ரேவும் வந்து இதில் கொடுத்துறோம். அண்ட் இது வந்து காமன். இந்த அக்சசரிஸ் தான் எல்லாத்துக்குமே வேணும்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே இருக்க அக்சசரிஸ் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இது வந்து காமன் பேசிக் அக்சசரிஸ். அதுக்கப்புறம் வார்ட்ரூப் மேலே ஃபுல் லாஃப்ட் வேணும், நம்ம எப்படி வேணும்னாலும் அடுத்த வகையில் போய்க்கலாம். அண்ட் மேஜராக இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா அந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ற ஒரு டவுட் இருக்கும். காமனாக இப்போ வீடுகளில் சிலிண்டர் இருந்ததுன்னா அந்த கார்னரில் சிலிண்டர் கொடுத்துருவோம். இன்கேஸ் சிலிண்டர் இல்லாத பட்சத்தில் வி கேன் யூஸ் திஸ் கார்னர் அக்சசரிஸ். அண்ட் மெயினாக இது வந்து யூனிவர்சல் மேஜிக் கார்னர்னு சொல்லுவாங்க. இதோட என்ன பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா இதை புல் பண்ணி இதில் இருக்க நம்ம திங்ஸை எடுத்துடலாம்.
அண்ட் இதை நம்ம எகெயின் ரைட் சைடு தள்ளிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற திங்ஸையும் நம்ம எடுக்கலாம். இதுவும் நல்ல வெயிட் தாங்கும். இது வந்து 60 kg வெயிட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு. 60 கிலோ வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். அண்ட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உள்ள போய் எடுக்கணும்ன்ற அவசியம் வந்து இதுல கிடையாது. தென் கிளீனிங் வைஸும் வந்து உள்ள எல்லாம் போய் எடுக்கிறது கஷ்டம்ன்றதுனால இது வந்து நம்ம வி சஜஸ்ட் இந்த மேஜிக் கார்னர். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஏரியா இருக்கு. இந்த ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா கிரைண்டர் புல் அவுட்னு சொல்றோம். இன்கேஸ் நம்ம கிரைண்டர் நம்ம தனியாக ஒரு இடத்துல வைக்காம இது மேலே நம்ம கிரைண்டரை வச்சுட்டு இதை நம்ம அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கலாம். இது இன்கேஸ் கிரைண்டர் இருக்குன்னா இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி இந்த இடத்துல வி கேன் லாக் இட். மேலே வரைக்கும் வந்துடும். ஓகே, இது இந்த அளவுக்கு வந்துடும். ஈவன் நம்ம இன்னுமே பெட்டர் வேணும்னா இது கீழே வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம லாக் பண்ணோம்னா இந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் லாக் பண்ணிக்கலாம் இது. ஓகே, இது வந்து கிரைண்டர் வைக்கிறதுக்குன்னே நம்ம 50 கிலோ வரைக்கும் வெயிட் ஆகும் இது. ஓகே சூப்பர். ஸோ இதில் ஒரு ஆளே ஏறி உட்காரலாம், அந்த அளவுக்கு ஹெவியாகவும் இருக்கும். ஓகே, அண்ட் இது நம்ம ஆட்டி முடிச்சிட்டோம், கிரைண்டர் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஜஸ்ட் அன்லாக் பண்ண போது இது அப்படியே வந்து கீழே போயிடும். ஓகே, இது எல்லாமே ஸ்பெஷல் ஆக்சசரிஸுங்க. அண்ட் மேஜர் திங் நம்ம இதில் பார்த்தோம்னா அரிசி போட்டு வைக்கிற ட்ரம்மு. காமனாக அரிசி போட்டு வைக்கிறதுக்கு எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலான்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இது ட்ரம்மே கொடுத்துருக்கோம். ஆமாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 kg ரைஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அண்ட் இது நம்ம வேணும்னா இதை எடுத்துகிட்டு கூட நம்ம திருப்பி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், உள்ளே வச்சுக்க முடியும். நம்ம ஏன்னா நம்ம உட்லேயே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காமனாக செல்லு பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க, ஸ்மெல்லு வந்துடும் சொல்லுவாங்க. அதுதான் மெதுவாக பயன்படுத்தும். ஆமாங்க, இதை வந்து நம்ம இதை வெளியே எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு கூட நம்ம உள்ள இதை வச்சுக்கலாம். 25 கிலோ அரிசியை வந்து உள்ளே போட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே தள்ளிக்கலாம். நம்ம வந்து இதுலயே சேனல்ஸ் இதுலயே வீல் எல்லாம் கொடுத்துறதுனால கஷ்டப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ இது அப்படியே வந்து நம்ம உள்ள பண்ணிக்கலாம். சூப்பர், இது வேற லெவலு. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்ன்றது நம்ம காமனாக வந்து ஓப்பன் ஏரியாவில் இருக்கணும்னு சொல்லுவோம். நம்ம டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. இது ஸ்மெல் இது காற்று போகாத போது பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும், சீக்கிரம் அழிஞ்சிரும் சார். ஸோ அது வேண்டிதான் நம்ம வந்து ரெகுலர் இந்த இது இப்படி தான். இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணுறது இல்லை, ரெகுலர் ஒரு ப்ரொசீஜர். அண்ட் இதில் மெயினாக இதில் என்ன ஒரு விஷயம்னா சார், இதில் எந்த வெஜிடபிள் பேஸ்கெட்லையுமே சேனல் வராது. இதில் சேனலோட பிவிசியோட வர்றதுனால ஒரு விரல்ல தள்ளினீங்கனாலும் இது சாஃப்டா க்ளோஸ் ஆகும் சார். ஓகே, ஸோ நீங்க எவ்வளோ விஷயம் இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் தள்ளினா போதும் சார், அது அப்படியே போய் க்ளோஸ் ஆகும். இது வெறும் நான் நினைச்சேன் வெறும் பேஸ்கெட் மட்டும் இருக்கு, இல்ல பிளாஸ்டிக் மட்டும் இருக்கும். பட் இதோட அலுமினியம் சேனலோட வருது சார் இது. ஸோ நம்ம அந்த சாஃப்ட் இருக்கும், நீங்க அந்த லாஸ்ட் 3 inches நீங்க தள்ள தேவையில்லை, விட்டா அதுவா க்ளோஸ் ஆகும். சூப்பர். அண்ட் இது போக இது வந்து ஷட்டர் பேஸ்கெட். சப்போஸ் ஷட்டர் அக்சசரி சார். ஷட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்ம கழுவி இங்கே திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த திங்ஸை வந்து நம்ம இங்கே டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஷட்டர் வந்து இந்த இடத்துல மூவிங் அப்வர்ட்ஸ். ஸோ எங்கே வேணுமோ அந்த மாதிரி நம்ம இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி புல் அவுட்னு சொல்கிறாங்க. இது மிக்ஸியை வந்து நம்ம அப்படியே இதில் கொடுத்துட்றோம். ஓகே, அண்ட் இதில் அப்படியே நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு ஜாரெல்லாம் வச்சுட்டு எகெயின் வி கேன் இன்சர்ட். பட் இது வந்து எதுக்காக நம்ம ஓப்பனாக கொடுத்துருக்கோம்? இது ஏன் இது சார் சில திங்ஸை வந்து நம்ம வந்து தேட தேவையில்லை சார். இப்போ வந்து நான் எந்த பொருளை எங்கே வச்சேன்றது காமனாக என்னதான் நம்மளே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம கிச்சன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மறந்துடும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய கிச்சன் இருக்கும்போது எந்த பொருளை எங்கே வச்சேன்னு தேட வேணான்றதுக்காக நம்ம வந்து இந்த இதை வந்து ஒரு ஓப்பன் கிளாஸோட கொடுக்குறோம். அண்ட் அதை தவிர்த்து இதில் ஒரு ப்ரொஃபைல் லைட்டோட கிளாஸோட கொடுக்கும்போது இன்னும் லுக் வைஸும் வந்து பெட்டராக இருக்குன்றதுனால நம்ம வந்து ப்ரொஃபைல் கிளாஸ் வித் டஃபன் கிளாஸோட கொடுத்துருக்கோம். நம்ம அங்க இருக்கிற ப்ரொஃபைல் கிளாஸ் இங்க வரைக்கும் வெளிச்சம் பாஸ் ஆகி வெளியே வருதுங்க. ஓ சூப்பர். இது பார்க்குறேன், நீங்க ரெகுலரா வந்து யூஸ் பண்ற வெசல்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம், எப்பவாவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வரும்போது தான் வந்து யூஸ் பண்ற ஐட்டம். இதை தேடக்கூடாது. இது இப்படிதான் இருக்கணும். ரெண்டாவது ஒரு மாதிரி லுக் வைஸும் வந்து எல்லாமே டோராக இருந்தால் நல்லா இருக்காது. இது மாதிரி கிளாஸ் டோர் போடும்போது கிச்சனோட லுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸ் ஆகி தெரியும் சார். சூப்பர். அண்ட் மெயினாக ஒரு ஸ்டோர் ரூம் இல்லாதவங்களுக்கான ஒரு இந்த டபுள் டோர் ஒரு மினி ஸ்டோர் ரூம் கான்செப்ட் சார். இதில் 2 வகை இருக்குது சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்றது ட்ராயர்ஸ், இன்னர் டேண்டம் ட்ராயர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. தென் மேலே கை எட்டுற இடம்லாம் இப்படி எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி இன்னர் டேண்டம் ட்ராயரோட வரும் சார். இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை நம்ம உள்ள இருந்து தேடி எடுக்கிறது கஷ்டம். அதே நம்ம புல் பண்ணிட்டோம்னா இப்படி எடுக்கிறது வந்து ஈஸி. அது ஃப்ரண்ட்ல இருந்தாலும் சரி, பேக்ல இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலுமே நம்ம புல் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு ஆக்சசபிள் வந்து ஈஸியா இருக்கும். கடைசியில் இருக்கிற பொருளை கூட அழகா எடுத்து தட்டி விட்டுட்டு எடுக்க தேவையில்லை. அண்ட் இதுனா கஷ்டம் சார். ஸோ அதுக்காக தான் இந்த இன்னர் டேண்டம் ட்ராயர்ஸ் வந்து பண்றோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சப்போஸ் நம்ம இதை எடுத்துட்டு இருக்கோம் இங்கே, ஓகே நம்ம கீழே ஒரு பொருளை
கொண்டு வரும்போது நம்மளால கீழே குனிஞ்சு எடுக்க முடியலன்னா ஜஸ்ட் ஒன் டச் பண்ணால் இது வெளியே வரும் சார். வா அவ்வளோதான். இது நம்ம என்ன திங்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். அண்ட் க்ளோசிங் அதே மாதிரி ஒன் டச்சில் வந்து இது வந்து க்ளோஸ் ஆகும். ஈவன் எனக்கு அது காலில் வேணா கையில் ப்ரெஸ் பண்ணோம்னாலும் நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணாலே வந்து இது வெளியே வந்துடும். அண்ட் க்ளோசிங்கும் வந்து நம்ம வந்து புஷ் டு ஓப்பன் அண்ட் புஷ் டு க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். இது சூப்பர். அண்ட் இது வந்து இன்னைக்கு எல்லா கிச்சன்லையும் we are suggesting this. மினி தான் இது. மினி பார்க்குறப்பே மினி அந்த ஸ்டோர் ரூம் தெரியுது. அடுத்த விஷயம் வந்து இது பேண்ட்ரி டால் யூனிட்னு சொல்லுவோம் சார். ஓகே. அண்ட் இது வந்து கிளாஸோட வரும். இது வந்து அலுமினியம் ஸ்ட்ரக்சரில் வந்துடும். ஓகே. அண்ட் இதோட மெயின் ஒரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ஸ்பைசஸ் ஒரு கிராசரிஸ் இது எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று பின்னாடி ஒன்று வச்சுக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, எல்லாமே அட்ஜஸ்டபிள் ரேக். இதில் நம்ம எங்கே ஹைட்டில் வேணுமோ என்ன பொருள் வைக்க போகிறோமோ அந்த இது மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஈவன் நாங்கள் இது எப்படி சொல்லுவோம்னா, கூலிங் இல்லாத ஃப்ரிட்ஜ். ஓகே. அப்படி சொல்லலாம். நீங்கள் அதில் எப்படி நீங்கள் தட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, இதில் எல்லாம் என்ன பண்ணுறீங்களோ அதே விஷயங்கள். ஈவன் குவான்டிட்டி வைஸ் வந்து அதை விட இது வந்து பெட்டராக பிடிக்கும். ஸோ 1 மந்த்துக்கான டோட்டல் கிராசரியும் வந்து நீங்கள் இதில் வந்து லோட் பண்ணிட முடியும். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 100% கிராசரிஸை வச்சு ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அப்போ தானே கஸ்டமருக்கு தெரியும் என்ன வைக்கலான்ற ஒரு விஷயம் தெரியும். ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்க்குறப்பே வந்து ஓகே இதெல்லாம் இங்கே வச்சாதான் அழகு. இதை கொண்டு போய் நம்ம டப்பால் அடைச்சி வச்சோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல வைக்கிறப்போ இந்த ஃபீல் கண்டிப்பாக வர கிடைக்காது. உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரிட்ஜ் இருக்கோ அந்த ஃப்ரிட்ஜை இன்பில்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்பேஸை வந்து வெளியே தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ் எல்லாம் மேலே வைக்கிற மாதிரியான தனி ஸ்டோரேஜ். இன்கேஸ் ஃப்ரிட்ஜோட ஹைட் கம்மி ஜாஸ்தி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்க ஃப்ரிட்ஜையே நம்ம இன்பில்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை சார். அண்ட் இந்த வால் பாக்ஸை பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்பைஸ் ரேக்ன்றது வந்து காமனாக கொடுக்குறோம் சார். சப்போஸ் வந்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம், ஒரு டைமே நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாதுன்றதுனால ரெகுலராக எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஓப்பன்லேயே கொடுத்துருவோம். அண்ட் ஈவன் இந்த இடத்துல இது ஓப்பன் பண்ணால் இங்கே சிம்னியில் டச் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த பாக்ஸையும் வந்து ஓப்பனில் கொடுக்குறோம். அண்ட் இதுவும் வந்து ரெகுலராக வைக்கிற உப்பு, காஃபி பவுடர், வாட் எவர் இட் இஸ், சக்கரை, இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இந்த ஓப்பன் ஸ்டோரேஜில் இருந்ததுன்னா அவங்களோட வேலையை வந்து இன்னும் கம்மியாகும். அண்ட் சில கஸ்டமர்ஸ் ஹைட் கம்மியாக இருக்கேன், நான் இந்த மாதிரியான வால் பாக்ஸில் மேலே எனக்கு திங்ஸ் வைக்க முடியலங்கும் போது வி ஹாவ் லிஃப்ட் டவுன் ஆக்சரிஸ். சூப்பர்ல. ஸோ இதை நம்ம அப்படியே கீழே இறக்கிக்கலாம். நம்ம சமையல் முடிக்க வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு மறுபடியும் திங்ஸ் எடுத்து ஜஸ்ட் வி கேன் புல் அப். மெயினாக எல்லாரும் போடணுமானா தேவையில்லைங்க. யாருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கோ அவங்க மட்டும் போடுங்க. இதில் இருக்கிற அத்தனை எக்யூப்மெண்ட்டுமே அவங்களுக்கு தேவையான மாதிரி சூஸ் 100% கஸ்டமைஸ்ட். இதில் நான் இவ்வளோ வச்சிருக்கேன்னா இது இப்படியே உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரக்கு தான் நாங்கள் இருக்கோம். என்ன தேவையோ அதை நம்ம வந்து கஸ்டமைஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து டபுள் டோர் லிஃப்ட் அப்னு சொல்லுவோம். ஒரு டோரை ஓப்பன் பண்ணால் 2 டோரும் மேலே போகும். அதை தவிர்த்து ஒரு சிங்க் இருக்குன்னா சிங்க்ல கழுகுற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாத்திரம்லாம் மேலே வச்சுக்கலாம். ஒரு இதை வேணாலும் வச்சுக்கலாம். இது தண்ணி வடியாமல் நம்ம வச்சுட்டாலுமே தண்ணி ட்ரிப்பாக இருக்க தனியாக வி ஹாவ் அ டிப் ட்ரே. ஸோ இதை எடுத்து நம்ம திருப்பி தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் வேணாலும் நம்ம இதை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது SS 304 கிரேட் SS. அண்ட் இது நம்ம என்ன பிராண்டு சூஸ் பண்ணுறோமோ அந்த பிராண்டில் வந்து நம்ம இதை மாற்றிக்கலாம். அண்ட் டோரையும் வந்து நம்ம 2 டோரையும் நம்ம விட்டால் ஸ்மூத்தாக போய் க்ளோஸ் ஆகிக்கலாம். இது அலுமினியம் ஃப்ரேம்ஸ் தான். இது அலுமினியம் ஃப்ரேம்ஸில் வரும். சூப்பர். அண்ட் மேஜராக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா டோருமே சாஃப்ட் க்ளோஸில் நம்ம பண்ணியிருக்கோம் சார். எதுவுமே எந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலும், சேவர் எக்ஸாம்பிள் இது ஒரு டோர் இருக்குது அப்படின்னா இந்த டோரை நான் 90 டிகிரி ஓப்பன் பண்ணிட்டேன், நான் ஃபோர்ஸாக தள்ளுனாலுமே டோர் வந்து நின்று மெதுவாக சாஃப்டாக க்ளோஸ் ஆகணும். ஸோ இதுதான் அடிக்கக்கூடாது. அடித்தா அது கலண்டு வந்துடும், நாளடைவில் அது வந்துடும். ஓகே. அண்ட் இது நம்ம என்ன பிராண்டு போடுறோன்றது எல்லாமே வில் டிஸ்கஸ் சார். அடுத்தது நம்ம வருவோம். சூப்பர் சார். இது வந்து இது கிராக்கரி சார். கிராக்கரி டைனிங்கில் நம்ம காமனாக வந்து டைனிங் ஏரியாவில் நம்ம போடக்கூடிய இந்த கிராக்கரி யூனிட். ஓகே. டைனிங்கில் இது நம்ம டிபெண்ட்ஸ் மாடல் சார், என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கிளாஸ் வித் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ், ரோஸ் கோல்டு அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ், ரோஸ் கோல்டு ஃபினிஷர் இது. அண்ட் உள்ள வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட்டிங் கூட கொடுத்துருவோம். நம்ம என்ன திங்ஸ் வேணுமோ இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது எல்லாமே நம்ம வந்து இப்போ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம டைனிங் டேபிள் போட்டிருக்கோம்னா நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு சர்வ் பண்ண போகிறோம். புரியுது. ஸோ டைனிங் டேபிள் மேலே கசகசன்னு இல்லாமல் என்னென்ன திங்ஸ் வேணுமோ இதெல்லாமே இங்கே வச்சு சர்வ் பண்ணுற மாதிரியான விஷயம் தான் இந்த கிராக்கரியோடது சார். அண்ட் மேலே இருக்கிறது எல்லாமே அதுதான் சார். அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா சைட்லேயுமே இந்த பம்பு வந்து கேஸ் பம்ப் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து
ஸ்பெஷலாக இது இந்த லோடிங்காகவே வந்து என்ன பண்ணுறோம்னா கேஸ் அலாங் வித் ஸ்ப்ரிங் லோடட் சார். இது சில பிராண்டில் மட்டுமே வருது. வி சஜஸ்ட் இது மாதிரி இப்போ தான் நியூ லான்ச்சு, இப்போ வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே இப்படி கொடுக்குறோம். அண்ட் க்ளோசிங் அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும், நீங்கள் விட்டாலும் அதுவே க்ளோஸ் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது எப்படின்னா சார், இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1,00,000 தடவை வந்து அது டெஸ்ட் ஆகி தான் வந்து நம்ம கையிலேயே டைமுக்கு யூஸ் ஆகும் சார். சூப்பர். அண்ட் இது பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம எப்படி பண்ணலாம், இது எல்லாமே கஸ்டமைஸ் சார். இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எனக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவே இல்லைன்னு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ வந்து இங்கே வச்சுருக்கோம். மற்றபடி எங்களோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாலையும் பின்ட்ரெஸ்ட்லையும் இல்லை உங்கள் மைண்டுக்கு எடுத்த ஒரு கூகுளில் எடுத்ததோ எந்த மாடல் நீங்கள் கேட்டிங்கனாலும் எங்களால் கொடுக்க முடியும். வச்சிருக்கிறது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். பட் மற்றபடி இது எட்ஜ் இல்லாமல் இது வந்து பர்கோலா டைப். இந்த இது எப்படின்னா சார், இங்கே டைனிங் டேபிள் போட்டிருக்கோம்னா இங்கே நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னா அந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன பர்கோலா செமி ஓப்பன் பார்ட்டிஷன் சார். அது சூப்பர் சார். ஹைப்ரிட் கிச்சன் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்து இடையில இருக்கிற வாஷ் ஏரியாலாம் பார்த்தோம். பட் இந்த ஏரியா வந்து நான் வந்தோடனே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது கலரா இல்லை இந்த இன்டீரியரோட டைப்பா எல் டைப்பா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது என்ன க்ரீனு, இது என்ன மாதிரியான கலரில் நம்ம இதை ஒர்க் பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலி இது ஒரு மின்ட் க்ரீன் பேஸ்டு சார். இன்னைக்கு மின்ட் க்ரீன். ஆமாம் சார். இது வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க கலர் சார். ஓகே, அதனால பார்த்த உடனே இழுக்குது. சரி, நிறைய பேர்த்துக்கு இந்த க்ரீன் வந்து ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, அப்படி சட்டிலாக இருக்க விரும்புகிறவங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. அண்ட் மோரோவர் இதில் நம்ம பண்ணியிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓசோன்ற பிராண்டில் வந்து பண்ணியிருக்கோம் சார். ஓகே, இந்தியாஸ் டாப் ஹையஸ்ட் நம்பர் 1 பிராண்ட் ஓசோன். ஸோ வி யூஸ் கம்ப்ளீட் பிராண்டட் மெட்டீரியல். ஸோ நம்ம வாரண்டியும் வந்து கொடுக்க முடியும் சார் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த கிச்சனோட ஸ்பெஷல் தான் என்ன சார்? இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் பார்த்த மாதிரியே தான், பட் இது சேம் அந்த பேண்ட்ரி விஷயங்களும் இதில் கொடுக்குறோம். அண்ட் இது கிளாஸ் டைப் வாட் எவர் இட் இஸ், அது என்ன தேவையோ அட்ஜஸ்டபிள், நான் அதில் சொன்ன எல்லா விஷயங்களும் இதுலேயும் இருக்கும். அண்ட் அதர் தேன் தட் இந்த இடத்துல ஒரு மல்டி ஸ்டோரேஜ் ஆயில் ப்ளவுட்னு சொல்கிறோம். காமனாக அதில் வந்து ஒரு சின்ன ஆயில் ப்ளவுட் இருக்கும். பட் இது வந்து மல்டி ஸ்டோரேஜ் சார் இது. ஸோ இது பிளேட்ஸ்ல இருந்து அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ நைஃப்ல இருந்து எல்லா விஷயங்களும் நம்ம இதில் வந்து வச்சுக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அது எங்கே தேவையோ ஒரு கரண்டி மாட்டுறதுல இருந்து நைஃப் மாட்டுறதுல இருந்து எல்லா விஷயங்களுமே இதில் வந்துடும். ஒரு இது கட்லரியும் சேர்ந்து இதில் இருக்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கும் சார். அது ஸோ அது மல்டி ஸ்டோரேஜ் அக்சசரிஸ்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து வேற லெவல். இது வந்து லாங் டால் ஹேண்டில்னு சொல்லுவோம் சார். இது இது வந்து நம்ம இந்த இடத்துல கோலா கொடுக்கும்போது ரொம்ப லென்த்தா தெரியும், லுக் வைஸ் வந்து நல்லா இருக்காதுன்றதுனால இந்த இடத்துல டால் ஹேண்டில் கொடுக்குறோம். அண்ட் இது எல்லாமே ஹேண்டில் லெஸ். இன்னைக்கு நிறைய பேர் இதையும் விரும்புறாங்க சார். ஹேண்டில் லெஸ் கோலா ப்ரொஃபைல் சொல்றோம். அண்ட் இந்த இது வந்து அகைன் நான் அதுல சொன்ன மாதிரி அலுமினியம் இதோட வந்துரும். இன் அடிஷன் டு தட் இதுல என்ன ஒரு பிளஸ்னு கேட்டீங்கன்னா, இதுல வர்றது கிளாஸ் வித் சென்சார் லைட் சார். ஓகே, இதுல லைட் எல்இடி லைட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது எரியும், தென் க்ளோஸ் பண்ணா லைட் அது வந்து ஆஃப் ஆயிடும். ஓகே, உள்ள வர டேண்டம்ல வர்றது எல்லா இதுலயுமே அப்படிதான் இருக்கும். இதுல வர இந்த சைடுல எரியற லைட் நம்ம க்ளோஸ் பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இந்த மேல லைட் கொடுத்திருக்கனால அந்த ப்ரொஃபைல் லைட்டுமே வந்து பார்க்கிறதுக்கு நல்லா ரொம்ப டீசென்ட்டா இருக்கும் சார். ஓகே, அதுதான் இந்த இடத்தை எடுத்து கொடுக்குற ஹைலைட் இல்லையா? எக்ஸாக்ட்லி சார். அண்ட் இதில் சொன்ன மாதிரியே பிளேட்ஸு கட்லரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து கீழே ஸ்பைஸ் நம்ம ரைட் ஹேண்டில் காமனாக இந்த ஸ்பைஸ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம இங்கே குக் பண்ணும்போது இந்த இடத்துல எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால இந்த விஷயத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே எல்லா சைட்லையுமே நம்ம ஸ்பைஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைங்கிற ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும். மேலே நம்ம ஒரு டைமும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிற ஐட்டம் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருவோம் சார். அண்டு காமனாக எல்லா வீட்லேயும் கேட்குறது என்னன்னா, இந்த மாதிரி பேன் எல்லாம் நான் எங்க மாட்டுவேன். ஓகே, ஸோ நான் பேன் வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா? இது வந்து இருக்கும். அண்ட் நாங்கள் இதுக்கு வந்து பேன் ஹோல்டிங் அக்சசரிஸ்னே வந்து நாங்கள் தனியாக கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம 10 பேன் வரைக்கும் நம்ம மாட்டிக்கலாம். சூப்பர். அண்ட் இதுக்கப்புறம் வந்து இதில் சேம் திங் அதே மாதிரி அந்த கிச்சனில் சொன்ன மாதிரி மேஜிக் கார்னர்ஸ் இருக்குது. இந்த டேண்டம் யூனிட்ஸ் எல்லாமே வந்து பெரிய பொருள் போட்டு வைக்கிறதுக்கான டேண்டம்ஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற அந்த விக்கர் பேஸ்கெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம அந்த கிச்சனில் சொன்ன எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. இன் அடிஷன் டு தட் இதில் என்ன ஒரு மெயின் விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்கா கீழே மோட்டரைஸ்டா கீழே வரும். வேற லெவல். வாவ், இது நான் இது வரைக்கும் பார்க்காது. எங்க வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடம் போதும், எனக்கு நான் இந்த இடத்துல எடுக்கிறது போதும்னா இங்க நிறுத்தலாம். நானே பண்ணலாம். ஓகே, பண்ணலாம். அவ்வளவுதான். அது மேலே போயிடும். ஜஸ்ட் சும்மா டச் பண்ணா போதும், டேப் பண்ணா போதும், அவ்வளவுதான்.
பட் இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. வி ஆர் ஹானஸ்ட். ஸோ அதுக்காக சொல்கிறோம் சார், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கலாக நம்ம ஆப்ரேட் ஆகிற விஷயத்துக்கு 10 வருஷம் வாரண்டி யாருனாலையும் கொடுக்க முடியாது சார். புரியுது. இதுக்கு எல்லாமே இந்த மாதிரியான விஷயத்துக்கு 5 வருஷம் வந்து வரும். இதை தவிர்த்து ப்ராப்ளம்னா வில் கிவ் யூ சர்வீஸ் சார். ஓகே, அதை நம்ம கொடுத்துருவோம். அண்ட் இனிஷியலே சொல்லிடுவோம். நம்ம வந்து இல்லை நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே 10 வருஷம் சொல்லி நம்ம அப்படி பண்ண மாட்டோம். எலக்ட்ரானிக் ஓரியன்டுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த வாரண்டி வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிடுறோங்க. அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட சாஃப்ட்வேரில் கம்ப்ளீட் ரியல்ட்டியே கொடுத்துரும். 360 டிகிரி வியூ, ஈவன் ஒரு வாக்கின் வியூ, ஒரு வீடியோவே எனக்கு வீட்டுக்குள்ளே நான் வந்து உள்ளே என்டர் ஆகிறதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் எனக்கு வீடியோ கிரியேட் பண்ணி தரணுங்கன்னு சொன்னாலே நம்ம வந்து கொடுத்துடலாம் சார். அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் விஷயங்கள். டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் சார், முன்னாடி பிக்சர் டியூப் டிவி இருக்கும்போது நமக்கு காமனாக என்னவா இருக்கும்னா, சைஸ் ஆஃப் த கேபினெட் பெருசாக இருக்கும்போது நம்மளால வந்து சைடில் வந்து ஒரு யூனிட்டு ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து நிறைய பெருசாக வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கீழே ஒரு பேஸ் கேபினெட் அண்ட் ஒரு வால் பேனலிங் ப்ளஸ் ஏதாவது லூவர்ஸ் ஏதாவது இருந்தால் போதும், ஒரு 2-3 திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இதுதான் எல்லாருமே விரும்புகிறாங்க சார். இதுதான் நான் ஸ்டோரேஜும் இங்கே ஷோகேஸ் சைட்டும் இருக்க வேண்டாம், தேவையில்லை. பட் 100% கஸ்டமைஸ்ன்றனால நம்ம எப்படி கேட்டாலும் கொடுக்குறோம். அண்ட் இது வந்து எங்களோட ஹாட் செல்லிங் மாடல் சார். இது நாங்கள் கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 100 பேர்த்துக்கு இந்த மாடலை வந்து சோல்டு ஆல்ரெடி. இதே மாதிரி விஷயத்த நாங்கள் 100 பேர்த்துக்கு மேலே சேல் பண்ணி. கலர் மட்டும் மாறி அது டிபெண்ட்ஸ் அவங்களோட விஷயம் சார். அது அண்ட் இதுலேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கேட்பாங்க. எனக்கு இங்கே சின்ன ஷெல்ஃப் வேணும், ப்ளஸ் எனக்கு டிபெண்ட்ஸ் டிவி சைஸ் எனக்கு 65 இன்ச்சஸ் 75 இன்ச் கேட்பாங்க. சில பேர் ஃப்ளோரோட அட்டாச் ஆகிருக்கணும்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து எனக்கு வந்து ஹேங் ஆகிருக்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பண்ணி தரோம் சார். சூப்பர். இது வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு இந்த இடம் மட்டும் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா 8x7 சார். 8 feet லென்த் அண்ட் 7 feet ஹைட்ல இருக்கு. இது வந்து காமன் சார். எல்லா வீடுகள்லையுமே பாத்தீங்கன்னா 8x7ன்றது ஒரு காமன் ஸ்டாண்டர்டு. அண்ட் அதை தவிர்த்து அவங்களோட வாழ்க்கை ஏற்ற மாதிரி 10 அடி 12 அடி என்ன வேணுமோ நம்ம பண்ணலாம். பட் இந்த இடத்துல நாங்கள் 8 feet/7 feet பண்ணியிருக்கோம். விச் இஸ் 65 inch டிவி வந்து காமனாக நல்லா ஹோல்ட் ஆகிற அளவுக்கு பொருந்தி இருக்கும் சார். அது சூப்பர். அந்த சைடு எல்லாமே வந்து நாங்கள் பிளைவுட்ல பார்த்தோம். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் அலுமினியத்தில் வச்சிருக்கீங்க. எதுக்காக அலுமினியத்தில் வச்சிருக்கீங்க சார்? நாங்கள் அலுமினியமும் பண்றோன்றதை நம்ம கஸ்டமருக்கு தெரியப்படுத்துறோம் சார். இது வந்து என்டையரா அலுமினியம்ல பண்ண மாடலர் கிச்சன் சார். இதுல வேற எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் அலுமினியம் மாடலர் கிச்சன். அலுமினியம் ஏசிபி ஷீட் சார். இது நம்ம உள்ள போற இன்சர்ட்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். இதுல இந்த அவுட்டர் இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே அலுமினியம் ஃப்ரேம்ல வந்துடும். இந்த நடுவில் வர ஷீட் வந்து ஏசிபின்றது அலுமினியம் காம்போசிட் பேனல்னு சொல்லுவோம். இல்ல நம்ம வந்து வேற பிளாஸ்டிக் பேனல்ஸ் என்ன நம்ம தேவையோ அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். இது ஒரு எக்ஸாக்டா இது வந்து ஸ்லைடிங் டோர்ல வந்து ஒரு பெட்ரூம் வச்சிருந்தீங்க. இது பெட்ரூம்னே தெரியக்கூடாதுன்றதுக்கு வீட்டில் வந்து இருக்கக்கூடாது. இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, இல்லை வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு டோர் மாதிரி வேணும், நான் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போயிடுவேன்றதுக்கு வந்து இந்த ஸ்லைடிங் டோர் கான்செப்ட் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஸ்பேஸை வந்து பிடிக்க வேண்டாம். 2 சைடு இருக்க ஸ்பேஸுமே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சார். அது எக்ஸாக்ட்லி சூப்பர். இந்த ரூம் கூட ரொம்ப சட்டில்டா ஒரு வுடன் தீம் மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்க. வுடன் தீமோட மிக்ஸ் பண்ணி ஒரு கிரீம் கலர் இல்லையா? எஸ் சார். பட் இதுல நிறைய வேரியன்ட் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார். இந்த பெட்ரூமை வந்து 2 வகையா நம்ம பண்ணலாங்க. ஒன்னு வந்து ஸ்லைடிங் கான்செப்ட்ல பண்ணலாம், இன்னொன்னு வந்து ஓபன் ஷட்டர்ஸ்ல பண்ணலாம். அது ஓபன் ஷட்டர்ஸ் அந்த சைடு இருக்கு சார். இது வந்து ஸ்லைடிங் வச்சிருக்கோம் சார். தள்ளி பார்க்கலாமா? தாராளமா சார். அண்ட் ஸ்லைடிங்லயும் வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு சார். காமனா மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா சார் 7 feet வரைக்கும் தான் வந்து அவங்களால வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 11 feet சார். 11 அடி எந்த இதுமே கிடையாது. ஷட்டர்ஸே இப்ப கிடையாது. ஒரே சிங்கிள் ஸ்லைடிங் ஃபார் 11 feet சார். இது வந்து ரொம்ப மார்க்கெட்ல கம்மியான இடத்துல தான் கிடைக்கும். ஆகாது சார். தாராளமா தள்ளலாம். அண்ட் ஈவன் 11 அடியா இருந்தாலுமே ஒரு புஷ்ல வந்து அழகா வந்து சாஃப்டா க்ளோஸ் ஆகும். நீங்க கடைசி இது வந்து சாஃப்டா நம்ம எவ்வளவு ஸ்பீடா தள்ளினாலுமே அது சாஃப்டா போய் தான் நிக்கும். அங்க நின்னுட்டு அதுக்கப்புறம் சாஃப்டா போகும். அண்ட் இதுல வந்து சார் இது 2 லேக்கர்டு கிளாஸ் போட்டிருக்கோம். இது வந்து பிரிண்டட் லேமினேட் போட்டிருக்கோம். இது லேமினேட் சார். கிளாத் இல்ல சார். இது வந்து லேமினேட். இது வந்து இது மெயினா சொல்றது F2C கான்செப்ட்னு சொல்லுவாங்க சார். ஃப்ளோரிங் டு சீலிங், ஒரே டோர். ஈவன் டு சீலிங் சார். சோ ஒரே டோர் காமனா ஸ்பிளிட் ஆகி லாஃப்ட் தனியாவும் வார்ட்ரோப் தனியாவும் போடுறதுக்கு பதிலா என்டையரா ஒரே மாதிரி இருக்கணும்ன்றதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம் கட்டுறாங்க சார். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து நம்ம ஒரே ஸ்லைடிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள டோர் தேவையில்லை, அப்படியே வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயம் வந்து கொடுக்குறது. இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. எந்த கலர் வேணுமோ போய்க்கலாம். இது லேமினேட் சார். லேமினேட் வித் ஹரிசாண்டல் ஃப்ளூட். இது ஃப்ளூட்டட் சார். இது அண்ட் இது கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலர், சாம்பியன் கலர்னு சொல்லுவோம். இது அலுமினியம் ப்ரொஃபைல் சார். இது அண்ட் இது ஒயிட் லேக்கர்டு கிளாஸ் வித் லேமினேட் ஃபினிஷிங்.
இது லேமினேட், இது ரெண்டுமே ஒயிட் லேக்கட் கிளாஸ், பியூர் ஒயிட் லேக்கட் கிளாஸ். இது லேமினேட், இது ரெண்டு லேக்கட் கிளாஸ். வுட் கிடையாது. வுட் கிடையாது சார். ஆனா இது ஒரு ஃபீலே ரஸ்ட் ஃபீல். எக்ஸாக்ட்லி, ஒரு ஆன்டிக் ஃபீல் இருக்கணும் அப்படிங்கும்போது இது இருக்கலாம். இது வந்து கூலிங் கிளாஸ். எனக்கு உள்ள இருக்கிற திங்ஸ் லைட்டா தெரியணும், ஃபுல்லா தெரியக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் இருக்குதுன்னா இந்த மாதிரி வந்து கூலிங் கிளாஸ்ல வந்து நம்ம பண்ணலாம். பட் இது கிளாஸ் தான், கண்ணாடி தான், லேக்கட் கிளாஸ். லேக்கட் கிளாஸ். அண்ட் இது அக்ரிலிக். வாவ், இது வேற லெவல். இது வந்து பார்த்தாலே அந்த ஃபீல் வந்து லக்ஸுரியான இதுல. எக்ஸாக்ட். அலுமினியமோட அலுமினியம் கூட லேக்கட் கம்பைன் ஆயிருக்கும் அக்ரிலிக்ல. சரி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மிரர் வித் லேமினேட் சார். எனக்கு வந்து தனியாக மிரர் எனக்கு வேண்டாம், எனக்கு வார்ட்ரோப் டோர்லேயே மிரராக வேணும்னு நினச்சாலும் இது மிரரை வந்து நம்ம அப்படியே வந்து இதில் கொடுத்துக்கலாம். அண்ட் இது எல்லாமே ரெகுலர் ஷட்டர் சார். நம்ம இது வந்து எல்லாரும் போடக்கூடிய ஷட்டர்ஸ். இதில் நம்ம என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இது அக்ரிலிக் வித் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் சார். இது என்ன டிசைன் வேணுமோ நடுவில் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இந்த மாதிரி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். எனக்கு ஒரே டோரில் வந்து ஃபேப்ரிக் டிசைன் வித் ஒரு மார்பிள் ஃபீல் கொடுக்கணுன்னாலும் நம்ம கொடுக்கலாம். அண்ட் என்டையர் இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் சார். என்ன தேவையோ இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 1000+ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு 10 தான் கொடுத்துருக்கோம். பட் இது மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை காம்பினேஷன்ஸ் வேணுமோ என்ன வேணுமோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம். இது என்ன இது ஃப்ளூட்டட் சார்? இது ஃப்ளூட்டட் பேனல் சார். பிவிசி ஃப்ளூட்டட் பேனல் சொல்லுவாங்க. பிவிசி தான், பிவிசி ஃப்ளூட்டட் பேனல் சார். இது ஓகே. இது ரொம்ப எக்கனாமிக்காவும் இருக்கும் சார். அது பிவிசி பார்க்கறப்போ. பட் இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது பிவிசி நம்ம அத பட்ஜெட் எப்படி வர்க் பண்றோங்கிறது தான் முக்கியம் இல்ல. இது பிவிசி அது இதையும் அதையும் மிக்ஸ் பண்றப்ப தெரியாது சார். வெறும் இது மட்டும் போட்டா கூட பிவிசிங்கிற ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கும். பட் இது பொறுத்த வரைக்கும் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளூட்டட் பேனல் பொறுத்த வரைக்கும் we have ஆப்ஷன்ஸ். பிவிசி இருக்கு, WPC இருக்கு, அண்ட் we have எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார். இதில் ஃப்ளூட்டர்லேயே நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஷட்டர்ஸில் வர்ற ஓப்பன் டைப் விஷயம் இருக்குங்க. ஓகே. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இது வந்து உட்டன் ஃபினிஷ் ஓப்பன் ஷட்டர்ஸ். ஓகே. அண்ட் இதுலேயே வந்து மார்பிள் ஃபினிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ ரஸ்டிக் ஸ்டோன் ஃபினிஷ். இதுவும் அக்ரிலிக் ஷீட் இல்லை, இது லேமினேட் தான் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிளெயின் கலரில் நம்ம ஒரு வி குரூவ் போட்டு ஒரு ஸ்ட்ரிப் போட்டு நம்ம பண்ணால் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்கோம். ஃபினிஷ் இது லேமினேட் தான் சார். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் ஃபினிஷ் வித் உட்டன் காம்பினேஷன் பண்ணால் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கோம். அண்ட் இது ஃப்ளூட்டட் டிசைன்ஸ் இருக்கும் சார். லேமினேட் ஃப்ளூட்டட் டிசைன்ஸ் இருக்கும். கிடையாது, அக்ரிலிக் இல்லை சார். அண்ட் இதுக்கப்புறம் இது மிரர். அண்ட் மிரர்லேயே நம்ம வந்து ஓப்பன் டைப் மிரர் உள்ள நம்ம ஸ்டோரேஜ் வேணாலும் பண்ணிக்கலான்றதுக்காக இது ஓப்பனும் பண்ணலாம். மிரரே டோரா கொடுக்க முடியும் சார் அது. அண்ட் இது வந்து ஒரு ப்ரொஃபைல் டோர். அந்த ப்ரொஃபைல் டோரில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அக்சசரிஸ் நம்ம என்ன வேணுமோ அது கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரௌசர் புல்லிங் நம்ம பண்ணுறோம், இல்லை ஒரு சின்ன பேண்ட்ஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு வைக்கிறோம், இந்த பேங்கிள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இதில் உள்ளே போட்டு வைக்கிறோம். அக்சசரிஸ் சார் இது. பட் இது நாட் நெசசரி, இஃப் ரெக்வயர்டு நம்ம வந்து போய்க்கலாம், இல்லைன்னா நம்ம காட்டுறோம். அண்ட் இது வந்து ரெகுலர் பேட்டர்ன் சார். நம்ம இது கொடுக்குறோம். அண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராயர் இருக்கும். ட்ராயரில் we have சீக்ரெட் ட்ராயர் ஆப்ஷன்ஸ். நிறைய டைப் ஆஃப் சீக்ரெட் ட்ராயர்ஸ் இதில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராயர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் இருக்கும். இந்த லாக்கை எடுத்தீங்கன்னா எகைன் இதில் இருந்து ஒரு குட்டி ட்ரா உள்ள இருந்து வரும். ஓகே. அண்ட் இது மாதிரி நாங்கள் இதுதான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சீக்ரெட்ல வந்து இருக்கு. நம்ம ஆன்லைனில் பார்க்காத பல விஷயங்கள் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ நம்ம யூஸ்வலாக இன்ஸ்டால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடல் வந்திருக்கும். அதை விட நாங்களே யோசிச்சு இனோவேட்டிவா நிறைய சீக்ரெட் ட்ராயர்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்கோம். வந்தவொடனே இதுதான் நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோம்னு நினைச்சிக்காதீங்க. இது மாதிரி 1000 வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள், அதாவது காமன் ஒரு பீப்புளுக்கு யாருக்குமே ஒரு இந்த இடத்துல சீக்ரெட் இருக்குமான்ற விஷயம் தெரியாத அளவுக்கு we have R&D டீம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக யோசிச்சு பண்ணியிருக்கோம். ஈவன் என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, சார் இது நிர்மல் இப்படி பண்ணுனா இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நாங்கள் அடுத்த கஸ்டமர்ஸ் போட்டிருக்கோம். அடுத்த விஷயத்துக்கு 1000 கஸ்டமர்ஸ் எடுத்து 1000 விஷயத்தையும் வச்சிருக்காங்க, இன்பில் பண்ணியிருக்கோம் இதில். சூப்பர். அண்ட் இந்த காட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தீம் பேஸ்டு ரூம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றனால இதில் வர்ற ஹெட்போர்டு, இதில் வர்ற பேக் பேனல்ஸு இது எல்லாமே தீம் பேஸ்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஹெட்போர்டு இருக்கனால என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நல்லா சாயறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நம்ம ஒரு எண்ணெயோ மற்ற விஷயமா இருந்தாலும் இது ஆர்ட் லெதரில் வரும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஃபோம் பேஸ்டு இருக்கனால குழந்தைங்க இருந்தாலும் ஹர்ட் ஆகாது, எங்கேயுமே ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது. அதனால் வந்து ஹர்ட் ஆகாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஓகே சார். சோஃபா, காட்டு,
எல்லாமே இன்க்ளூடிங் வால்பேப்பர் எல்லாமே இன்னோஸா பண்றோம் சார். வெளியே எதுவுமே போக தேவையில்லை சார். இந்த ஹெட் போர்டு கூட நம்ம உள்ளதான் பண்றோம் சார். எங்க ஃபேக்டரியில நம்ம இங்கேயே செய்றோம் சார். இந்த ஹெட் போர்டு, இதுக்கு வர்ற ஒரு சோஃபா காம்பினேஷன்ஸ் வேணுமா, இதே கலர்ல ஹெட் போர்டு வேணுமா, ஈவன் ஒரு ஜன்னலுக்கு கீழே ஒரு குஷன் போடுறோம், அந்த இடத்துல எனக்கு இதே கலர் வேணும், ஒரு ஷூ ரேக்ல ஒரு குஷன் போடுறோம், எல்லாமே தீமா வேணும்னாலும் எல்லாமே இன் ஹவுஸ்ல நம்மளே பண்றோம் சார். அண்ட் இந்த காட் வந்து ஹைட்ராலிக் ஸ்டோரேஜோட இருக்க காட்டு. இந்த ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா மேனுவலும் கொடுக்கலாம், மோட்டரைஸ்டு கொடுக்கலாம் சார். இன்கேஸ் நான் வந்து ஒரு மெத்த வந்து 100 கிலோ வெயிட்ல நல்ல லக்ஸுரி மெத்த வாங்கிட்டேன், நான் எப்படி மேல தூக்குவேன் அந்த மாதிரியான விஷயம் இருக்கு. லேடிஸ் தூக்குறப்ப கொஞ்சம் கஷ்டம். ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க, அந்த இடத்துல நான் வந்து திங்ஸ் நான் உள்ள வைக்கணும். எனக்கு அபார்ட்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிறது 10x10 ரூம் இல்ல வந்து 10x16 ஒரு ரூம் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற ஸ்பேஸில் நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ணலான்ற விஷயத்துக்காக நம்ம இது கொடுக்குறோம். பட் அதில் மேனுவலாக தூக்குறதுல ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக we have made it motorized. இது ஃபுல்லி மோட்டரைஸ்ட், கம்ப்ளீட் மோட்டரைஸ் சார். ஸோ ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், 55 டிகிரி டு 60 டிகிரி வரைக்கும் இது ஓப்பன் ஆகும். ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஒரு ஆளே உள்ள போய் திங்ஸை எடுத்துட்டு வெளியே வர அளவுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓ, நிர்மல் சார் சொன்ன மாதிரி உள்ளே போகலாம் இல்லைங்களா சார்? உள்ளே இன்னுமே ஒரு ஆளே உள்ளே போய் திங்ஸை வச்சுட்டு எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஓப்பன் ஆகும். லாஸ்ட் வரைக்கும் போகலாம். கரெக்ட் தான் பா, இது வரைக்கும் போகலாம். அண்ட் ஆமாம் சார், இது வரைக்கும் ஓப்பன் ஆகும். உள்ள இது கடைசி வரைக்குமே போய் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் க்ளோசிங்குமே நம்ம பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும். நம்ம வந்து பிடிச்சிட்டே இருக்க தேவையில்லை. காமனாக வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கும். நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது க்ளோஸ் ஆகும். அண்ட் இதில் இன்னொரு அப்டேட்ஸும் வந்திருக்கு சார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி குனிஞ்சு நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டம்னாலும் we have a ரிமோட் ஆப்ஷன். ரிமோட்டும் கொடுத்துடலாம். ஸோ இன்கேஸ் வந்து அவங்களுக்கு ரிமோட் வேணா ரிமோட்டும் கொடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி பட்டனும் தேவையில்லை. அவங்க ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் மேலே போகும், தென் நெக்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் கீழே இறங்கி. கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, ஸோ அவங்க எங்கே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சொல்யூஷன் எங்கே கொடுக்கலான்றது தான் ஒரு விஷயமே இருக்குது. அண்ட் அந்த மாதிரி கண்டுபிடிச்ச டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே ரிவீல் ஆகும் சார். இன்னும் ஒரே ஒரு மாடலர் கிச்சன் இருக்குது, அதையும் காமிக்கிறேன் வாங்க. அந்த இது எல்லாமே வந்து ஒரு சட்டில்டாக வச்சுருந்தீங்க, பட் இது வந்து ஒரு எல்லோ. ஏன் எல்லோ சார்? பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர்ஸ் வச்சுருக்கீங்க. அது இது ஆக்சுவலி சார், எந்த கஸ்டமர் எந்த கலரை விரும்புவாங்கன்னு நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஓகே, புரியுது. அண்ட் சில கஸ்டமர்ஸ் ரொம்ப பிரைட்டாக விரும்புகிறவங்களும் இருக்காங்க. ஈவன் இந்த இதே எல்லோ கலரில் நாங்கள் 10 வீட்டுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சார் ஆல்ரெடி. சூப்பர். அண்ட் மெயினாக இந்த கிச்சனில் நம்ம என்னன்னா சார், இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அக்சசரிஸ் எல்லாமே ஹெட்டிக் சார். ஓகே, ஹெட்டிக் இஸ் ஃப்ரம் ஜெர்மன். நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க. ஆமாம் சார், ஜெர்மன் பிராண்டு. இதில் எப்படி நம்ம வந்து அதில் வந்து ஓசோன் யூஸ் பண்ணோம், ஒரு இதில் வந்து ஹாஃப்லி யூஸ் பண்ணோம், அது மாதிரி இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹெட்டிக்ன்ற பிராண்டில் நம்ம பண்ணியிருக்கோம். பட் நான் அதில் சொன்ன அக்சசரிஸ் பார்ட்டெல்லாம் அதே தான் சார். இதில் வர டேண்டம் யூனிட்ஸ், வெயிட் கேரிங் கெப்பாசிட்டி எல்லாமே அதே விஷயம் தான். சேம் அலுமினியம் ப்ரொஃபைல், சேம் அலுமினியம் திங் எல்லாமே அதே தான் சார். பட் இதில் அடிஷ்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிராண்ட் நேம், ஹெட்டிக்ன்ற ஒரு பிராண்ட் நேம். பல பேர் பல விஷயத்தில் வந்து அந்த ஹெட்டிக் போடணும்னு விரும்புவாங்க. அதுவும் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம இதில் சொல்கிறோம் சார். ஹெட்டிக் தான் வந்து இது மேஜர் இல்லையா? மேஜர், ஆமாம் சார். அப்புறம் நீங்கள் இந்த ஒரு போர்ஷன் வந்து நம்ம இது போடுவோம், டைனிங் டேபிள் போடுற இடம். இந்த இடத்த நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்கான ரீசன் என்ன? இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்கு சார்? இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைனிங் டேபிள் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, போட்டிருக்கோம். இது தெரியல ஏன்னு கேட்டால், இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஏதோ ஒரு வால் பேனல் பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது நம்ம அப்படியே இழுத்தோம்னா இது டைனிங் டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த இடம் அப்படியே டைனிங் டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். இது ஹோல்ட் ஆகிக்கும். ஆமாம் சார். இதில் வந்து நம்ம 2 பக்கம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா 5 பேர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். 2+2+1 யூஸ் பண்ணலாம். இல்லை அட்லீஸ்ட் 2 to 3 பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு இடமா வந்து இதை கொடுத்துருக்கோம் சார். இது இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குல்ல? ஆமாம், ஜஸ்ட் 2 பட்டன் இருக்கும். அதை நீங்கள் புல் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே போயிடும். அது ப்ரெஸ் பண்ணால் போதும், உள்ளே போயிடும். நம்ம குழந்தைங்க கூட இதை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஒரு வீட்டுக்கு வந்து எவ்வளோ கிச்சன் முக்கியமோ அதே அளவுக்கு பூஜா கேபினெட் வந்து எல்லாத்துக்கும் அது வந்தால் தான் தெய்வீகமாக இருக்கிற அந்த ஃபீல் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இதை எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க சார்? பூஜா கேபினெட் இங்கே வந்து ஒரு பூஜா ரூமாக நம்ம இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இதை பண்ணியிருக்கோம். அது என்டையராக சுற்றி வந்து டஃப் அண்ட் கிளாஸில் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டோருமே பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் டோர் வித் இது அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நம்ம சிஎன்சி கார்விங்கோடு இருக்கும்.
அண்ட் இது கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம படையல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தனியாக இன்கேஸ் அதுக்கு நம்ம படையல் போடணும்னா அதுக்கு ஒரு ட்ராயர் மாதிரி கொடுத்து படையல் போடுறதுக்கு வி ஹேவ் ஆப்ஷன். அதுக்கு கீழே ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம், திங்ஸ் வைக்க ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் தான், நம்ம என்ன தேவையோ அந்த விஷயத்தை வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துடலாம். பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன் அபவுட் 1000+ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதை தவிர்த்தும் எனக்கு இந்த மாதிரி நான் பூஜா இருந்தால் பரவாயில்லன்னு அவங்க நினைக்கிறாங்க கஸ்டமர்னா அதோட பிக்சரை கொடுத்தா போதும், வி மேக் இட் ஹேப்பன். அண்ட் இதுலேயும் அப்படி தான் போட்டிருப்போம். எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வி மேக் இட் ரியல், we are committed to quality, first concept then design. ஸோ இது எல்லாமே நான் சொன்ன விஷயம் தான். ஒரு கஸ்டமர் உள்ளே வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு தான் நம்ம டிசைனிங்கே போவோம். அண்ட் 10 வருஷம் வாரண்டின்றதுனால வி ஆர் கமிட்டட் வித் குவாலிட்டி. அண்ட் வி கேர் ஃபார் அவர் பீப்புள் அண்ட் கஸ்டமர்ன்றது சார் பீப்புளில் 2 வகையாக நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து கஸ்டமர் ஒரு செட் ஆஃப் பீப்புள், அண்ட் என் கூட ட்ராவல் ஆகிற என்னோட பீப்புள் சார், என்னோட டீம். நான் வளர்றதை காட்டிலும் என் கூட சேர்ந்து என்னோட டீமும் வளரணும், அவங்களோட லைஃப் ஸ்டைலும் வளரணுன்றது வி ஆர் கீன் டு தட். ஸோ அதுதான் வந்து வி கேர் ஃபார் அவர் கஸ்டமர் அண்ட் பீப்புள்ன்ற இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். சூப்பர். அப்படி வளரும்போது தானே வந்து அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளோட எம்ப்ளாயிஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ அப்போ தான் டெலிவரி கொடுக்குற கிளைண்ட்டுக்கும் ஹாப்பியான ஒரு சர்வீஸ், அவங்களோட ஃபுல் இன்வால்மெண்ட்டோட அவங்க வேலை பார்க்க முடியும் சார். அதில் வந்து வி ஆர் கீன் டு தட். ஒரு மினி ஹார்ட்வேர் ஸ்டோரே உள்ளே வச்சுருக்கீங்க போல இருக்கே சார். ஸோ காமனாக வந்து ஒரு ஹேண்டில் செலெக்ஷன்ஸுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், நான் இந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட் நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு டச் அண்ட் ஃபீல் கிடைக்காது. எத்தனை இடத்துக்கு தான் அலைவாங்க, அலைஞ்சாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த ஹார்ட்வேர்ல இவ்வளோ வெரைட்டி இருக்கு, அது வரும் கன்ஃபியூஷன்லயே பல டிசைனிங் வந்து கன்ஃபியூஷன்லயே தான் இருப்பாங்க சார். இது வந்து நீங்க ரொம்ப சூஸியா கிளாஸியாக வச்சிருக்கீங்க ஒவ்வொரு ஐட்டமும். கரெக்டாக எது பெட்டராக இருக்கும் கஸ்டமருக்கு. நாங்கள் இந்த 10-15 வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எதில் ப்ராப்ளம் வராது, எது எந்த கலருக்கு மேட்ச் ஆகும், எது மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இது இன்னும் ஒரு 3 feet ஒரு ஹேண்டில் வேணும்னாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, 1 feet 6 inch வேணும்னாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாப் வேணுனாலும் இருக்குது, லூவர்ஸ் வேணுனா இருக்குது, ப்ரொஃபைல்ஸ் வேணுனா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர் செலெக்ஷன் பாயிண்ட் சார். இது கஸ்டமர் இங்கே வந்தாங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு லேப்டாப்லேயோ இதுலேயோ ஃபோட்டோஸ் காமிக்காமல் அவங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி எனக்கு எந்த ஹேண்டில், எனக்கு வந்து இந்த கைப்பிடி பிடிச்சிருக்கா, இதில் நான் கையை உள்ளே வச்சா எனக்கு எந்த அளவுக்கு ஹோல்டு கிடைக்கும், ஸோ இதில் எனக்கு எந்த ஹோல்டு கிடைக்கும், ஸோ இந்த எட்ஜஸ் எப்படி இருக்குது, எனக்கு கையில் வந்து டச் ஆகுதா ஆகலையா, ஸோ இதெல்லாம் வந்து ரியலாக வந்து அவங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணாதான் அதோட விஷயம் வந்து கிடைக்கும் சார். எங்ககிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்தியாவில் கிடைக்கிற மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் சார். இந்தியாவில் இருக்க எல்லா பிராண்டுமே இருக்குது. இங்கே இல்லைனாலும் நார்த் இந்தியாவில், டெல்லியில், பாம்பேயில் எங்கெங்கெல்லாம் இந்த லேமினேட் சோர்ஸ் கிடைக்குமோ எல்லாத்தோட கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கோம் சார். கஸ்டமர் எனக்கு இந்த ஒரு பேபி பிங்க் வேணும்னா அந்த நினச்ச பேபி பிங்க்கை நம்ம ஏதோ ஒரு பிராண்டில் சோர்ஸ் பண்ணுறோம். அண்ட் எனக்கு ஒரு மின்ட் க்ரீன் வேணும், எனக்கு ஒரு ப்ளூ வேணும் சார், இந்த ப்ளூ நான் நினைக்கிற ப்ளூ இல்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதை தவிர்த்து காமனாக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சார், நம்ம ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் வி கம்ப்ளீட்லி கஸ்டமர் சென்ட்ரிக் அண்ட் கஸ்டமர் ஓரியன்டட். நான் பண்ணுற ப்ராஜெக்டை இன்னொருத்தங்க வந்தாங்கன்னா சார் நீங்கள் எங்கே பண்ணீங்க, இது எங்கேயும் பார்க்கலையே, எங்கே பண்ணீங்கன்னு கேட்குற அளவுக்கான விஷயமா இருக்கணுன்றது வி ஆர் கீன் இன் டு தட். சூப்பர் சார். மேஜராக ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தடவை டிசைன்ஸ் போட்டு தருவீங்க, இல்லை நான் வந்து எங்கள்கிட்ட ஒரு என்கொயரின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க சார்? சூப்பரான கொஸ்டின் சார். இதுவும் அகெயின் சார் டிசைன் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் சார் நாட் ஓன்லி நாங்கள் வந்து ஒரு தடவை தான் 2 தடவை தான் ஒரு கஸ்டமர் இமேஜின் பண்ணிப்பாங்க சார். ஒரு கஸ்டமர் கொஞ்சம் டைலமாவில் இருப்பாங்க, ஒரு கஸ்டமருக்கு ஈஸியாக பிடிச்சிரும், ஒரு கஸ்டமருக்கு பிடிக்காது. டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர் தாட் ப்ராசஸ் சார் இது. ஸோ வி டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் சார். ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு ஃபியூ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு வீடை நம்மகிட்ட கையில் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை சார். சார் நாங்கள் வந்து சாஃப்ட்வேரும் சரி டிசைனும் சரி நம்ம எல்லாமே வந்து இன்னோஸாக வச்சுருக்கோம். அகைன் அவங்க கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நம்ம லைவாக வந்து இங்கேயே ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம போட்டு காட்ட போகிறோம். இன்கேஸ் அவங்க கிச்சன் எப்படி வரும்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு லைவாக அவங்க கிச்சன் வந்து இந்த பொசிஷனில் என்னென்னலாம் இருக்கும் 360 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக எல்லா ஆங்கிளுமே காமிச்சிடுறோம். எல்லா ஆங்கிளுமே காமிச்சிருவோம் சார். ஈவன் அந்த கஸ்டமருக்கு 2 கலர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரே கிச்சன் தான், பட் எனக்கு 2 கலரில் எது போகலான்னு டவுட் இருக்குன்னா அந்த மாதிரி வந்து வி ஆர் கிவிங் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ அவங்கள வந்து ஓகே எனக்கு ப்ளூ பேஸ்ட்டு பிடிச்சிருக்கா, ப்ரௌன் பேஸ்ட்டு பிடிச்சிருக்கா, அந்த டைலுக்கு எது மேட்ச் ஆகும்,
ஈவன் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பெட்டு போட்டால் எங்கே எப்படி இருக்கும், ஃபேன் எங்கே மாட்டலாம், லைட்ஸ் எங்கே போடலாங்கிறது உட்பட வில் கிவ் யூ கம்ப்ளீட் கைடன்ஸ். ஓகே, இதில் வந்து ஒரு காட் எங்கே நம்ம போடலாம், இதில் மேலே ஃபேன் எங்கே மாட்டலாம், டிவி எங்கே மாட்டலாங்கிறது உட்பட எல்லாமே கம்ப்ளீட்டாக வில் கிவ் இன் 3D. எல்லாமே வந்து இதுலேயே இருக்கும். ட்ரெஸ்ஸிங் எப்படி கொடுக்கலாம், ஏசி எங்கே மாட்டலாம், பின்னாடி எப்படி பண்ணலாம், எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும் சார். நிர்மல் சார், தேங்க்யூ ஸோ மச் நிர்மல் சார். நிறைய விஷயத்த, அதாவது நாங்கள் நிறைய இன்டீரியருக்கான vlog பண்ணாலும் எல்லாத்துட்டு ஒரு புது விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்கள்கிட்ட இருந்து இன்றைக்கி நிறைய புது விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லலாம். எங்களோட வியூவர்ஸுக்கு கன்ஃபார்மாக இது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா வீடு கட்டுறவங்களோட பெயின், அவங்களுக்கான தேவை, அவங்களோட புது ஐடியாஸ் எல்லாத்தையும் ஒரு இன்டெகிரேட்டடாக இருக்கணுங்கிறத எங்கள் ஷான்பியோட இன்டீரியருக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்த விஷயத்துக்கு தீனி போடுற மாதிரி நீங்கள் இன்றைக்கி அள்ளி வீசிகிட்டே இருந்தீங்க. நாங்களும் நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை இந்த 1-1.5 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது வி ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். அண்ட் ஈவன் எதையும் வந்து தெரிஞ்சு சும்மா வச்சுக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது சார். ஓகே, தெரிஞ்ச விஷயத்தில் ஷேர் பண்ணணுன்றதுல அப்போ இன்னும் ஈவன் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்றதுலையும் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் சார். இது கண்டிப்பாக கமெண்டில் வந்து புதுசாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் போடுங்க. அந்த கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். கண்டிப்பாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மெட்டீரியலோ ஸ்பெக்கோ டிசைன்ஸோ என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன விஷயம்னாலும் ஃபீல் ஃப்ரீ. கண்டிப்பா உட்ஸ்பா வந்து we are here feel free and service free தான். Exactly, we don't charge for that. Feel free to get a free service. அதாவது அவங்களோட சஜஷனும் வந்து அப்படிதான் இருக்கும். கீழே நம்பர் கொடுத்துறேன், உட்ஸ்பாவோட கண்டினியூஸா இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்துடுறேன். Thank you so much நிர்மல் சார். Thank you so much. Thanks for coming. Thank you sir. Thank you.